இது வீடு வீடாக தட்டினால் இந்த பிரச்சனை ரொம்ப பூதாகரமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வீடியோ ஓட்டி வீடியோ கோல் அடிக்க போறியா? இது போனாலும் எனக்கு இதை பத்தி ஒரு இஷ்யூ உண்டு இல்லை, இதை பத்தி யோசிக்கிறாலும் இல்லை. நான் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. அந்த அளவுக்கு போதைப் பொருள் என்ற தலைப்பு அதிகம் தரப்பட்டது. இதுக்கு மேல் என்னால் பேச முடியாது என்று சொல்கிற அளவுக்கு எல்லா ஊர்களிலும் அந்த தலைப்பு தரப்பட்டது. இப்ப அண்மை காலமாக எனக்கு தரக்கூடிய தலைப்புகளை பார்த்துட்டு வர்ற நேரம் இந்த குடும்பம் சம்பந்தமாக அதிகமான, அதாவது நிறைய என்ன செய்யறாங்கன்னா, தங்கச்சியோட பேர் என்ன? எத்தனை வயசு? சொந்த ஊர்? கல்யாணம் கட்டிங்களா? எத்தனை பிள்ளை? என்ன போதைப் பொருள் பாக்கிறீங்க? என்ன போதைப் பொருள் பாக்கிறீங்க? எனக்கு தெரியும் தானே, சொல்லுங்க உண்மை. வேற உங்களோட ராத்தா உள்ளுக்கு இருக்கியா? யாரும் மணி பிடி வாட்டு. இப்ப நீ இந்த சாமானை வந்து யார்ட்ட எடுத்து அவர் யார்ட்ட எடுக்காரு? என்ன காரணம் என்று சொன்னால், திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் காதலிச்சு திருமணம் முடிக்கிறாங்க. ஆனால் திருமண வாழ்க்கைக்கு போன பிறகு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. தம்பி உங்களோட பேர் என்ன? ஷாபி. சொந்த ஊர்? பாலாஜி. எத்தனை வயசு? 22. கல்யாணம் கட்டிங்களா? எத்தனை பிள்ளை? ஒரு பொடிய 9 மாதம். நேரத்தில் அவருக்கு அவங்கள பிடிச்சானே? எத்தனை கிரகத்தில் பிடிச்ச? அது பாவிக்க வாங்கிட்டு போனேன், கொஞ்சம் பொருள் சாமான் வந்தேன். இப்போ எத்தனை கிரகத்தில் எப்படி பட்டீங்க? நான் 20 கொண்டு வந்து. நீ என்ன போதைப் பொருள் பாவிக்கிற? ஐஸ் அடிக்கிறேன். இது யாரு சொல்லி தந்தது? மனித வாழ்க்கையில அவன் தடமாறான் தெரியுது உங்களுக்கு? திணறி என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்பா? சொர்மோலை. எத்தனை வயசு? சொந்த ஊர்? என்ன போதைப் பொருள் பாவிக்கிற? கல்யாணம் கட்டிக்கிங்களா? எத்தனை பிள்ளை? ஏற்கனவே உங்களை 2000 பிடிச்சிருந்தானே? இப்போ கடைசியா நீங்க போலீஸ்ல எப்படி விட்டல? எப்ப வந்து? அவர்களே, இப்பொழுது அதிகமான ஊர்களில் குடும்பம், இஸ்லாமிய குடும்பம், குடும்ப வாழ்க்கை இது சம்பந்தமா பேசுங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு 6-8 மாசங்களுக்கு முன்னாடி எங்க போனாலும் போதைப் பொருள் சம்பந்தமா கொஞ்சமாவது சொல்லுங்கன்னுவாங்க. அந்த அளவுக்கு போதைப் பொருள் என்ற தலைப்பு அதிகம் தரப்பட்டது. இதுக்கு மேல் என்னால் பேச முடியாது என்று சொல்கிற அளவுக்கு எல்லா ஊர்களிலும் அந்த தலைப்பு தரப்பட்டது. இப்ப அண்மை காலமாக எனக்கு தரக்கூடிய தலைப்புகளை பார்த்துட்டு வர்ற நேரம் இந்த குடும்பம் சம்பந்தமாக அதிகமான, அதாவது நிறைய என்ன செய்யறாங்கன்னா இது தர்றாங்க. அந்த மாதிரி தலைப்புகள் நிறைய தர்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அதை நம்ம முதல்ல பார்க்கணும். என்ன காரணம் என்று சொன்னால், திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் காதலிச்சு திருமணம் முடிக்கிறாங்க. ஆனால் திருமண வாழ்க்கைக்கு போன பிறகு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதிகமான டிவோர்ஸ்கள் நடக்குது. இதுக்கு பிறகு பிள்ளைக்காக வாழுவோம் என்று வாழ்றாங்க. எவ்வளவு சண்டை பிடிக்க முடியுமோ அவ்வளவு சண்டை பிடிக்கிறாங்க. அப்ப இந்த வாழ்க்கையில ரொம்ப இன்பம் அனுபவிப்பதை விட அதிகமான துன்பத்தை தான் அவர்கள் சந்திக்கிறாங்க. பிள்ளைக்காக வாழ்றேன், இல்லைன்னா விட்டு முடிச்சிருவேன். இவன் மனுஷனாண்டு அவ கேட்கிறான், இவன் ஒரு பொம்பளையாண்டு இவர் கேட்கிறாரு. இது வீடு வீடாக தட்டினால் இந்த பிரச்சனை ரொம்ப பூதாகரமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு டிவோர்ஸ் எடுத்து பார்த்தா, இந்த கல்நிலைகளை எடுத்துக்கொண்டாலே இன்றைக்கு கூட அன்றைக்கு கூட திருமணத்துல பாப்புலேஷன் இப்ப கூட திருமணம் முடிச்ச 10 பேர்ல எத்தனை பேர் டிவோர்ஸ் பண்ணுவாங்க? இப்ப எத்தனை பேர் டிவோர்ஸ் பண்றாங்கன்னா, இப்ப அதிகமானவர்கள் டிவோர்ஸ் பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளவு பேர் டிவோர்ஸ் பண்றாங்க? இதுக்கு என்ன ரீசன்? தேடி பிடிக்கணுமா இல்லையா? ஏன் யார் இதை பிரிச்சு வைக்கிறது? இதுக்கு முன்னாடி உள்ளவங்க மனநிலைமை நல்லா இருந்துச்சு, இப்ப உள்ளவங்க மனநிலைமை சரியில்லைன்னு சொல்ல போறோமா? எல்லாம் மென்டல் ஆயிட்டாங்க, அதான் அர்த்தம்? அப்படி இல்லையா? சாதாரணமா படிச்ச இடங்களுக்கு போய் பாருங்க பார்ப்போம், ரொம்ப கண்ணியமா நடந்து கொள்வாங்க. அவன் படிச்சவன் தானே, அப்படித்தான் நடப்பாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. ஒரு படிக்காத ஒரு ஆளை போய் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு பேசுவார். பேசிட்டு சில வேளை மன்னிப்பு கேட்கறது வேற,
அவர் டக்குன்னு டெம்பர் ஆயிட்டாரு, அவர் படிச்சு இல்ல, அவருக்கு ஒரு சபையில நடந்து கொள்ள தெரியாது, மக்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சு கொள்ள தெரியாது அப்படின்னுவாங்க. சரிப்பா, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிச்சவங்க கூடயா இப்ப படிச்சவங்க கூடயான்னு கேட்டீங்கன்னா, இப்பதானேப்பா அவ்வளவு படிப்பு. அப்பெல்லாம் 8ஆம் ஆண்டு வீட்டிலே நிப்பாட்டிடுவாங்க, பொம்பளை பிள்ளை படிக்கவே வேணான்றுவாங்க. உனக்கு எதுக்குமா 6ஆம் ஆண்டுக்கு மேல படிக்கிறது, நீ வீட்டில் இருமா. அப்படி படிக்காத வீடுகளிலே திருமணம் முடிச்சு வாழ்ந்தாங்க. இன்றைக்கு வாழ முடியலண்டா, படிச்சவனுக்கு வாழ முடியலண்டா. என்னதான் நடந்திருக்குது? நிஜமாக என்ன நடந்துச்சு என்ற ஆய்வைத்தான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல போறேன். அருமையான ஒரு தலைப்பு, இஸ்லாமிய குடும்பம். இது குடும்பம் குடும்ப உளவியல் என்று தராததை விட இஸ்லாமிய குடும்பம் என்றால் என்ன, அந்த குடும்பமாக நம்மளால் வாழ முடியுமா, அதன் இன்பம் என்ன, இந்த இன்பத்தை நிஜமா அடையணுமா. திருமணம் முடிச்சு கொடுக்குற நேரம் பேச்சுலர் பார்ட்டி, முதல்ல வேற வேற பார்ட்டி போடுவாங்க. இப்ப புதுசா பொடியமார்கள் பேச்சுலர் பார்ட்டி போடுறாங்களா. ஏன் தெரியுமா? இன்றோட முடிஞ்சவன் வாழ்க்கை, ஏதோ சந்தோஷமா தான் கல்யாணம் முடிக்க போறேன், ஆனால் இதுக்கு மேல் நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன். அதனால இன்றைக்கு ஒரு பார்ட்டி போட்டு உன் முகத்தை பார்க்கணும் இளைஞர்கள் தீர்மானிக்கிற அளவுக்கு. இதை விட ஓவரா படிச்சவன் சொல்றேன், அமெரிக்கர்களை எடுத்து பாத்தீங்கன்னா, கல்யாணமே வேணாம் வாப்பா, ஆம்பளைக்கு பொம்பளையே வேணாம், ஆம்பளைக்கு ஆம்பளை நல்லம். என் ஃப்ரெண்டு என்ன புரிவான், நான் எங்கேயாவது போற நேரத்துல என் வாகனத்துல டயர் பஞ்சாகி வைப்ட சொன்னா, எங்கேயாவது ஒரு மூலையில போட்டிருப்பீங்க, ரோட்ல தான் எல்லாரும் போறான், உங்களுக்கு மட்டும் ஏன் பெச்சாகுதுன்னு கேட்பா. என் நண்பன்ட்ட சொன்னா என்ன பண்ணணும், டயரை மாத்துவோமா, பெச் பண்ணணுமா, நான் வர்றேன்னுவான். அப்ப எனக்கு நண்பன் நல்லமா இந்த வைஃப் நல்லமான்னு கேட்கிற மாதிரி இப்படி ஒவ்வொரு பாயிண்ட வச்சு இவ சரி வர மாட்டான். இவோட வாழ்ந்து 2 பேர் சண்டை பிடிக்கிறத விட என் நண்பனோட நான் வாழ போறேன்னு அருவருப்பானதை நியாயப்படுத்துறான். பொம்பளையோட வாழ்றான். சுபஹானல்லாஹ், சட்டமாக்கி கொப்பியை கொண்டு வந்து காட்டுறான். அரசாங்கம் சட்டமா தந்துட்டு எங்களுக்கு திருமணம் முடிக்கலாம், காட்டுல கூட நடக்காது, எங்கேயும் நடக்காது. அவ்வளவு அசிங்கமான ஒரு வாழ்க்கைய. இந்த பூக்கள் நீங்க மரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடக்கும், அப்பதான் அந்த காய்கறிகள் வரும். படிச்சவன் சொல்றான், உங்க அப்பன் பாட்டுல நினைச்சிருந்தா நீ பிறந்தே இருக்க மாட்ட, இந்த பூமிக்கு நீ வந்தே இருக்க மாட்ட. நீ தான் உலகத்துல ராக்கெட் சயின்ஸ் பேசுறங்க, அப்படி சந்திர மண்டலத்துக்கு போய் குடியிருப்பு செய்யலாமான்னு பாக்குறீங்க, அதை தாண்டி எங்கேயாவது இருக்கிறான்னு பாக்குறீங்க, என்னென்னமோ செய்யறீங்க, ரோபோட்ஸ் எல்லாம் உருவாக்குறீங்க. அட, ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தானே புள்ள கிடைக்கும். உங்க வாப்பா வந்து அது நினைச்சதுனாலதான் நீ கிடைச்ச. நீ என்ன சித்தாந்தத்தை சொல்கிறாய்? குழம்பி போய் நிக்கிறாங்களா உலகம்? அந்த அலை நம்ம பக்கம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஹோமோசெக்ஸ் எல்லாம் எங்க பக்கம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? பக்கத்து இந்தியாவுக்கு வந்துட்டு அதுல நீங்க வராதா? இன்னும் சட்டமாக்கவில்லை இந்த இடத்துல. இதுக்கு கொஞ்சம் பேர் பார்த்து இதெல்லாம் சரி வராது, இந்த வாழ்க்கைலாம் சரி வராது, ஆனான் திருமணம் குற்றம் தான். நாங்க புதுசா ஒன்று கண்டுபிடிச்சோம். எதப்பா கண்டுபிடிச்ச? லிவிங் டுகெதர். அது என்ன? அதாவது ஒரு வீடு வாங்குவோம் 2 பேரும். இதெல்லாம் வெளிநாட்டில் நடக்குது, நம்ம நாட்டிலையும் பெரிய ஆட்கள் செய்யறாங்க, இவங்கதான் பணம் உள்ளவர்கள். அது என்ன லிவிங் டுகெதர் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு வீடு எடுக்காச்சு ரெண்டுக்கு. எத்தனை $? $1000. ஆமா. இப்ப பொம்பளை ஆம்பளைலாம் வாழ போறாங்களாம். இவன் $500 கட்டுவான், அவர் $500 கட்டுவாங்களாம். 2 பேருக்கு வீட்டில் ஆர்டர் பண்றாங்க. 2 பர்கர் வருவதுன்னு வைங்களேன், இந்த பர்கருக்கு இவன் பே பண்ணுவான், அந்த பர்கருக்கு அவர் பே பண்ணுவாராம். என்னப்பா வாழ்க்கை அது அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு சலிச்சா நாங்க பாய் பாய்னு போயிடுவோம், சண்டை பிடிக்க மாட்டோம். எங்களுக்கு வாழ்ந்து பேராம போனா நாங்க இன்னொரு இடத்துக்கு போய் லிவிங் டுகெதர். இது யாரு சொல்லி தந்தது? மனித வாழ்க்கையில அவன் தடமாறான். தெரியுது உங்களுக்கு? திணறி என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்பா கல்யாணம் முடிக்கணுமா முடிக்க கூடாது சொல்லு. நீ இப்ப அமெரிக்கால சிச்சுவேஷன் தெரியுமா? உங்க ரிலேஷன்ஸ் இருந்தா சொல்லி தெரியும், நிறைய பேர் போயிருப்பாங்க. எப்படி என்றா, சின்ன வயசுல ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் உட்கார வச்சு அட்ராக்ஷன் உருவாக்குறாங்களாம். ஏன்பா கிட்ட கிட்ட உட்கார வைக்கிறீங்க? இவன் பெருசாவியாவது கல்யாணம் முடிக்கட்டும், கல்யாணமே வேணான்றானா. சுபஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, ஜப்பான் நிலைமை என்ன? நான் சொல்லுவது சரியா பிள்ளையான்னு நீங்க பாருங்க. ஜப்பான்ல கல்யாணம் முடிக்க கெஞ்சம், கல்யாணம் முடிக்க மாட்டியா, அவங்க வேற வேற இதுல இது போறாங்க. மனித குலத்து, அதாவது எது அடிப்படையோ அந்த அடிப்படை தவறினால் குழம்பி போயிடும். மனிதன் அண்டைக்கு
இன்றைக்கு பெரிய பெரிய நாடுகள்ல படித்தவர்கள் பாக்கெட்ல ஸ்லீப்பிங் டேப்லெட் வச்சிருக்கிறாங்க. இரவானால் ஒரு மனிதனுக்கு சாதாரண தூக்கம் போகணும், அதான் நல்ல மனநிலைமையில் உள்ளவன். அவனுக்கு 10 கோடி கொட்டு தான், அங்கால அதெல்லாம் இருக்குதான். பெட்டுக்கு போனா நைட்டுக்கு லைட் ஆஃப் பண்ணாலும் தூக்கம் வராதான். அப்படின்னா என்னாச்சு? உனக்கு மனம் குழம்பி போச்சு. ஏன் உன் பாக்கெட்ல ஸ்லீப்பிங் டேப்லெட் வச்சிருக்கிற? நீ அன்றைக்கு உள்ள இந்த சொகுசுகள் வர முன்னாடி உள்ள மனிதன் நல்ல வாழ்ந்தானா, இப்ப உள்ள மனுஷன் நல்ல வாழ்றானா? அன்றைக்கு அவர்கள் அம்மி வேணும் கஷ்டப்பட்டு அரைச்சி இதெல்லாம் செஞ்சு வீட்டில் கமகமன்னு மணக்க ஒரு சாப்பாடு பண்ணுவாங்க. அந்த சாப்பாடு செய்யறதுக்கே பல மணித்தியானம் எடுக்கும். அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஆனா எங்களை மாதிரி விதவிதமா சாப்பிடல, ஒரு கறியோட ஒன்றோடு முடிச்சிருவாங்க. அன்றைக்கு 10 பிள்ளைகளோடு ஒரு தகப்பன் வெளியே போய் வந்தாரு. அந்த வாழ்க்கையும் இன்றைக்கு நாம் 2 போதும். சைனா அதுல வேற உலகத்துல பெரிய வல்லரசா வரப்போறான்னு சைனா என்ன பண்ணாங்க, ஒரு சட்டம் போட்டான். நாம் இருவர் நமக்கொருவர், நம்ம பேச்சுல சொல்லுவோமே, அவன் நிஜமாவே ஆக்கினான். இந்த நாட்டில் ஒரு புள்ள தான் பெத்தலாம், மறு புள்ள பெத்த எடுத்தேன்னு ஃபைன் கட்டணும். விளங்குச்சா? 2 பேர் எடுத்து ஒரு புள்ள தான். எதுக்குப்பா அந்த சட்டம் போட்டீங்கன்னா, பெரிய வல்லுநர்லாம் உட்கார்ந்து ஒரு முடிவெடுத்தாங்களாம். என்ன முடிவெடுத்தாங்களாம்? வேர்ல்டுல அடுத்த வல்லரசா சைனா வரணும்டா சில விஷயங்கள் நடந்தே ஆகணுமா. அந்த விஷயங்களை நடத்தினாதான் சைனாக்கு வரலாமா. இப்ப கிட்டத்துல இந்தியா பீட் பண்ணிட்டு, சல்லியில இல்ல, பாப்புலேஷன்ல வேர்ல்ட்ல நம்பர் 1 பாப்புலேஷன் சைனா. இப்ப இந்தியா அதை தாண்டி அதிகமான மக்களை என்ன செஞ்சுட்டாங்க, மக்கள் தொகை கூடிட்டு. இப்ப சைனா அண்மையில் அதுக்காகவோ தெரியல, வேற எதுக்கோ தெரியல, அவங்க வல்லுநர்கள் எல்லாம் இப்ப திரும்பி மாத்திட்டாங்களா சட்டத்தை. என்ன மாத்தினீங்கன்னு கேட்டா, எப்பா குறைஞ்சது 2 புள்ளையாவது பெத்தெடுக்கணுமா. என்ன சொன்னா, பெத்தெடுக்காட்டி நிம்மதிப்பா, ஒன்று பெத்தெடுக்க அனுமதி. இப்ப என்ன பண்றான் தெரியுமா, கட்டாயமா 2 பெத்தெடுக்கணும். நீ 3 பெத்தெடுத்தேன்னு வை, மானிய நாங்க தர்றோம். என்னையா பண்றீங்க? 3வது பெத்தெடுத்தா கவர்மெண்ட் சொல்லி கொடுக்குதான் அந்த புள்ளைய வளர்க்கறது. அந்த அளவுக்கு என்ன ஆச்சு? மனிதன் இந்த விஷயத்தை கையில் எடுத்தால் குழம்பி போவான். மனிதன் கையில நான் தான் குடும்ப வாழ்க்கையை சொல்ல போறேன், நான் தான் பொருளாதாரம் சொல்ல போறேன்டா. இறைவன் பேச்சுக்கு மாற்றமாக நடந்தால் அவன் குழம்பி போவான் என்பதற்கு படித்தவர்களை வைத்து நான் சொல்கிறேன். படித்தவர்கள், படித்தவன் விதிவிலக்கு இல்ல, படிக்காதவன் தான் டிவோர்ஸ் பண்றாங்கன்னு கேட்டா படிச்சவன் தான் இன்றைக்கு கூட. ஏன் இது நடக்குது? அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி இஸ்லாம் சொல்லுது, அதை எடுத்து பார்த்தோண்டா சுபஹானல்லாஹ், அப்ப புரியும் எது என்ன நடக்குது, ஏன் குழம்பி போனாங்க. அல்லாஹ்ட சித்தாந்தத்தை உங்க வீட்டுல என் வீட்டுல மீறினா அந்த இடத்துல நிம்மதி வரவே வராது, சந்தோஷம் வராது. இது கல்புல ஆழமா பதிய வைங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பிழையாக எதையும் சொல்ல மாட்டான், சரியா தான் சொல்லுவான். அது கொண்டு போய் எங்க வீட்டுகளில் சேர்க்கிற சக்தி நமக்கு இல்லாவிட்டால் நாம் குற்றவாளிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாம் குற்றவாளிகள். வல்லுநர்களும் மாமேதைகளும் அங்கதான் நிறைய ஃபேமிலி சைக்காலஜி பேசுவாங்க, அங்கதான் எல்லாம் இருக்குது. எதை பேசுறதுக்கு ஃபேமிலி இருக்கணுமேப்பா, எல்லாம் ஃபேமிலி இல்லாம இப்படி வாழ்ந்துட்டு போனா என்ன சைக்காலஜி, எதுக்கு ஃபேமிலி? எல்லாரும் யாருக்கு கவுன்சிலிங் கொடுக்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகத்தில் எது சந்தோஷம், எது இன்பம், அதை நீங்க பார்க்கணும். உலகத்தில் எதுப்பா இன்பம்? இங்க உள்ள நீங்க எல்லாம் பேனா விடுங்க, வீட்டுக்கு போய் ஒரு கோப்பி எடுங்க, எழுதுங்க. எது இன்பம்? என் வீட்டு முன்னாடி ஒரு BMW கார் நின்று என் வீட்டில் ஏர் கண்டிஷன் போட்ட நாளைக்கு தான் நான் சந்தோஷத்தை அனுபவிப்பேன். ஒரு ஆள் எழுதுங்க. இன்னொரு ஆள், என் வீட்டு மேல் மாடிப்பெல்லாம் கெட்டிட்ட வீடெல்லாம் ஸ்விம்மிங் பூல் வந்து பாக்கி, அதான். இன்னொரு ஆள், மாடர்ன் லெவல்ல ஒரு வாஷ்ரூம் போட்டாதான் வீடு கம்ப்ளீட், அதான் இன்பம். அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய ஏழையா இருப்பாரு, அவருக்கு என்னப்பா இன்பம்னு கேட்டா, அவர் எங்க வீட்டுக்கு ஒரு வாஷிங் மெஷினாவது வந்தா, ரொம்ப கஷ்டப்பட்டு உடுப்பு கழுவுற மனைவி, இப்படி சொல்லுவோம். எங்க எல்லாத்தையும் கேட்கிற நேரம் எதுப்பா என்ஜாய்மெண்ட், இந்த உலகத்துல எது ரொம்ப பெருசு அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்றீங்களே. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டு பார்ப்போம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்போம், யார சொல்லலாம், உலகத்துல ஒரு ஆள் பென்ஸ் கார்ன்றான், ஒரு ஆள் BMW,
ஒரு ஆள் ஏர் கண்டிஷன் பண்ணாதான் சூப்பரான அவ்வளவு வெயிலா இருக்குது, ஒரு ஆள் இப்படி இப்படி பண்றாங்க, இந்த மாதிரி மாளிகை கட்டணுமா பேலஸ் அடிக்கணுமா, எது யார சொல்லலாம்? நம்பர் 1 என்ஜாய்மெண்ட். அது சொல்லுங்க, நாங்க செய்யறோம். இன்னொருத்தண்ட போய் கேட்டா குடிச்சாத்தான் அப்படி எண்ணுவோம், இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டா விபச்சாரத்தை செஞ்சா கிளப்புக்கு போனாதான் அவ்வளவு என்ஜாய்மெண்ட். நைட்ல கிளப் லைஃப் இல்லாட்டி அது என்ன வாழ்க்கை? சல்லியை போட்டு கிளப்ல ஒரு நாள் போய் பாருங்க, வாழ்க்கையே மாறி நிக்க மாட்டோம். அப்படிங்களா? உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. அவ்வளவு பேரை நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்போம், அல்லாஹ்வுடைய தூதரே எது இன்பம், எது லைஃப்ல இன்பம்? நீங்க சொன்னாதான் நாங்க பின்பற்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஆன்சர் பண்றாங்களா கேட்டா பண்ணினாங்க. ஆமா, இப்ப அந்த ஆன்சரை நீங்க கேளுங்க. வாழ்க்கையில எது இன்பம் என்று பெருமானார் பேசுறாரோ அந்த இன்பம் நாம் அடைஞ்சிட்டோமான்னு பார்க்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்துனியா மத்தா. துனியாவை பொறுத்தளவுல அது எல்லாமே மத்தான்றாங்க. மத்தாண்டா என்ன? வசதி வாய்ப்பு, ஒரு டெம்பரரியா என்ஜாய்மெண்ட் வருமா. இன்றைக்கு ஒரு புதிய மைக்கை வாங்கிட்டோம்னா அதை பார்த்து பார்த்து இருப்போம், சந்தோஷமா இருக்குது. புதிய ஃபேனை போட்டோம்னா அதை போலிஷ் பண்ணுவோம், புதுசா வாங்கிட்டு வந்தது. இன்றைக்கு எதெல்லாம் எடுத்துட்டு வர்றோமோ, நல்ல மெட்ரஸா நல்ல பெட்டா, அது துனியா மத்தா. துனியால எல்லாமே என்ஜாய்மெண்ட் தான்ட்டாங்க சொல்ல. துனியால நீங்க வாங்குறீங்க உங்க வீட்டுக்கு, நீங்க போடுற ஒச்சா இருக்கட்டும், ஷூவா இருக்கட்டும், உடுப்பா இருக்கட்டும், எல்லாமே மத்தா. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க, வஹைரு மத்தாஇஹா, அந்த எல்லா மத்தாவும் வைப்போம். ஒரு ஆள் ஏர் கண்டிஷன்டாரு, ஒரு ஆள் பேலசென்டாரு, எல்லாத்தையும் வைப்போம். யார சொல்லலாம்? இதுல நம்பர் 1 என்ன? பெருமானார் சொல்றாங்க, வஹைரு மத்தாஇஹா, இது எல்லாத்திலும் நம்பர் 1 சிறந்தது எது தெரியுமா? அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆணுக்கு சாலிஹான ஒரு ஆணுக்கு சாலிஹான ஒரு பெண் கிடைச்சா அதை விட சந்தோஷம் வேற ஏதிலையும் இல்லைன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை உலகம் ஏற்றுக்கொள்வதோ இல்லையோ தெரியாது, மறைமுகமா ஏற்றுக்கொள்றாங்க. சாலிஹான பெண்ணை இல்ல, வாழ்க்கையில என்ஜாய்மெண்ட் பொம்பளை, ஆம்பளைக்கு பொம்பளை தான், பொம்பளைக்கு ஆம்பளை தான். எப்படின்னா, ஒரு ஆள் பெரிய பணக்காரன் ஆயிட்டான், 10 வாகனம் வாங்கிட்டான், பெரிய ஊடெல்லாம் கட்டிட்டான், ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது, அவன் வீட்டு அவ்வளவு லக்ஸரியா நிக்குது, அவனுக்கு பாடி கார்டு வேணுமா எல்லாம் இருக்குது. இவன் எங்கப்பா போறான்னு பார்த்தா பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கு, பில்டிங் கணக்கு பெரிய பில்டிங் கட்டி அந்த ஹோட்டல்ல போய் ஒரு ரூமுக்குள்ள போறான். இருக்குப்பா அந்த ரூமுக்குள்ள போற? உன் வீடு லக்ஸரியா தானே இருக்குது, எவ்வளவு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கு செலவழிக்கிறான், எதுக்குப்பா இங்க தூங்கணும்? உன் வீட்டுல தூங்கலாதா? ஏன் உனக்கு பெட் இல்லையா? லட்சக்கணக்கு கொடுத்து இந்த மாதிரி பிரம்மாண்டமான பெரிய சிட்டிகள்ல பெரிய இதுல தூங்குறியே, அங்க ஒரு பெண்ணோட தூங்கணுமா, அந்த பெண்ணுக்கு விலை பேசணுமா, அந்த விபச்சாரத்தில் பலர்கள் ஈடுபடுறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா பெரிய பெரிய பில்டிங் கட்டி எல்லாம் போக்குவரத்துல வந்து உட்கார்ந்து தூங்கிட்டு போறாண்டு? எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு ஏழை பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கிட்டு போயிருவான், அடுத்த நாள் வீடுண்டு. இந்த வந்த அவ்வளவு பேருக்கும் வீடு இருக்குதா இல்லையா? இந்த ஹோட்டல்கள் நிரம்புது, அவ்வளவுத்துக்கும் வீடு இருக்குதா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போறவங்க அல்லது உம்ராக்கு போறவங்க அங்க பக்கத்துல ஹோட்டலுக்கு போறாங்க, ஆமா ஓகே, அவங்க உம்ரா நிறைவேற்ற வந்தாங்க, ஏதோ மார்க்க கடமையே, மற்ற ஊர்களுக்கு மார்க்க கடமையா? பிசினஸ் மீட்டிங்க்கு சில பேர் வருவாங்க, சில பேர் சில விஷயங்கள். ஆனால் அந்த அறைக்குள் யாரெல்லாம் இருக்கிறாங்க? என்ன நடக்குது? உலகத்தில் ஆக சல்லி கிடைச்ச பிறகு ஆக இன்பம் என்ன தெரியுமா? ஒன்று நீங்க சொல்லணும், தூங்குறேன். ஆக பெரிய இன்பம் என்ன? ஏன் இந்த பெரிய ஹோட்டல் எடுத்தேன் தெரியுமா? இத்தனை லட்சம் கொடுத்தேன் தெரியுமா? வீட்டுல வந்து நான் பாயில தான் தூங்குறேன், அப்படி மெட்ரஸ், நான் தனியா தூங்கணும், அதுதானா? இல்ல சேர்ந்து தூங்கணுமா? உலகத்தில் இதுதான் கடைசியா ஆக செலவழிச்சு ஃபைனலா இதான் வேணுமான்னு கேட்டீங்கன்னா மறைமுகமா அதுதான் என்கிறார்கள். தனியா டூர் போக விரும்புறீங்களா, டபுளா போக விரும்புறீங்களா? டபுளா. யார் உன் மனைவியோடையா? அம்மாடி வேணாம், அவளோட போறதை விட போகாம இருக்கலாம், அது வேற. என் ஃப்ரெண்டோட போறேன், பெஸ்டியோட போறேன். நான் உலகத்தில் நடப்பதை சொல்லுகிறேன், நான் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எது இன்பம்? சஹாபாக்கள் எலும்பி கேட்கல. யார சொல்ல? நீங்க மரா சாலிஹான்றீங்க, சாலிஹான பெண்ணுன்றீங்க, நாங்கெல்லாம் கல்யாணம் முடிச்சிருக்கிறோம், எங்க வீட்டுல எந்த இதுவும் இல்லை யார சொல்லன்னு கேட்கல. இன்றைக்கு நான் இந்த ஹதீஸை சொன்னா பல பேர் கேட்பாங்க, இல்லையே பொம்புள்ள அதெல்லாம் இல்லையே. அவங்கள்ட்ட போய் கேட்டா ஆம்பளையா அம்மாடியா மாப்பிளையா புறவனோட மோசண்டுவாங்க. என்ன நடக்குது என்றால் எங்க குழம்பிச்சு, அதை திருத்த போகிறேன் இன்ஷா அல்லாஹ். கவனமா கேளுங்க. எப்ப எங்க குழம்பிச்சோ
அந்த இடத்தை திருத்தினால் திரும்ப ஒரு புது சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10க்கு 10 வீட்டுல ஒரு மனுஷன் சாலிகான மனைவியோட வாழ்ந்தால் அந்த சந்தோஷத்தை பெரும் அரண்மனையிலும் உங்களால் எடுக்க முடியாது. இந்த உலகத்தில் மனித கல்புகளுக்கு ஒரு ஆணுக்கு பெண் வேணும், பெண்ணுக்கு ஆண் வேணும். எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாலும் அது வேணும். அதனாலதான் அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி, இது நானா சொல்லல உங்களுக்கு, அமெரிக்கா அந்த நேரத்தில் மீடியா சொன்னதுதான் சொல்றேன். அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி, இப்ப யாரு? ஜோ பைடன். இதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கு முன்னாடி ஒபாமா, அதுக்கு முன்னாடி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ், அதுக்கு முன்னாடி பில் கிளின்டன். பில் கிளின்டன் மனைவி வந்து செனட் சபை. அதாவது இதுதான் ஜோடி பொருத்தம் பண்றது. ஹஸ்பண்ட் டாக்டரா இருந்தா, அதாவது வைஃப் டாக்டர், ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஆட்டோ ஓட்டுறாண்டா ஜோடி பொருத்தம் இல்லைன்னு. இப்ப இஸ்லாத்துல அப்படின்னா இல்ல. ஆனா 2 பேரும் அரசியல் துறையில மேலிடத்துக்கு செனட் சபைக்கு வந்த அமெரிக்காவில் அதை விட என்ன, செனட்டுக்கு வந்தாள் ஹிலரி. அப்ப பில் கிளின்டன் வந்து ஜனாதிபதி ஆயிட்டார். நீங்க அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்ன? ஒயிட் பேலஸ், அமெரிக்காட ஒயிட் பேலஸை விட என்ன வேணும்? ஜனாதிபதி போற கார் தெரியுமா? அது 400ல போனாலும் ஒரு டீ கோப்பை வச்சு அசையாது. அவ்வளவு கம்ஃபர்டபுள், அவ்வளவு வேகமா போனாலும் அசையாது. அவ்வளவு ஷொக்கேப்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறான். ஒரு பட்டனை நெசிக்கினா பென்டகனுக்கு போயிடும். அந்த அளவுக்குள்ள செட்டிங் இப்படி எல்லாம் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க மீடியா. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான செட்டிங் பண்ணி லைஃப்ல எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஒவ்வொரு நாளும் பிரஷர் செக் பண்ணணுமா, நோய்வாய்ப்பட்டுட்டாரா, மருந்து மாத்திரையா, அவருக்கு என்ன பூசணும், எப்படி இதாக்கணும், எல்லாம். அமெரிக்காவுடைய ஒயிட் பேலஸ் வெள்ள மாளிகைக்கு அவர் ஜனாதிபதியாக போயிட்டாருண்டா உலக தலைவர்களுக்கெல்லாம் அவர் தான் தலைவர். மற்ற நாடு தலைவர்லாம் உட்கார வச்சுட்டு நான் தான் லீடர் பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு இப்ப என்ன வேணும்? ஸ்விமிங் பூலா? அப்படிப்பட்டவருக்கு காரா வேணும், ட்ரெஸ்ஸா, ஏதாவது கொண்டு வர சீப்பா வேணும்? அவர் என்ன கேட்கிறாரு? ஐ அம் கம்ப்ளீட்டட், எனக்கு எல்லாம் ஓகேப்பா, ஐ அம் ஃபுல்ஃபில். ஏன்னா நான் அமெரிக்கன் பிரசிடென்ட். இதுக்கு மேல ஒரு தலைவர் உலகத்தில் இருக்கிறான் சொல்லுங்க பார்ப்போம். அமெரிக்கா ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு அதுக்கு மேல இப்ப அதுக்கு மேல ஒன்று இருக்குதா? அப்ப அவங்க சட்டையை அப்போ ஒன்றில் ஒரு பிரச்சனை படுத்துது. என்ன? வைஃப் வந்து ஹிலரி கிளின்டன், அந்த அம்மா வைஃப். இப்ப இதுக்கு மேல திருமணம் முடிக்கலாமான்னு கேட்டா அங்க பிரச்சனை ஒன்றுதானே. அதுக்கு மேல எப்படி முடிக்கிறது? அப்ப நான் சொல்லவில்லை, மீடியா சொன்னது. பில் கிளின்டனோட மோனிகா லெவின்ஸ் ஒரு பொம்பளைய பேசுவாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? எங்களுக்கு எப்படி தெரிய போகுது இதெல்லாம்? நாங்க போய் அமெரிக்கால பார்த்துட்டு வந்தோமா? மீடியா சொன்னதை சொல்லுகிறேன். என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? உலகத்தில் ஆகப்பெரிய ஜனாதிபதி ஆனாலும் அவன் எல்லாம் கிடைச்சாலும் இன்னொரு பெண்ணை அவன் தேடுவான். ஒரு மனிதனுக்கு அந்த சுகம் தேட வேண்டிய ஒரு நிலைமை வரும். பெக்கிங்ஹாம் பேலஸ் அது எங்க? ஸ்ரீலங்காவில் உள்ள எலிசபெத் மாரன் பெரிய டைமண்ட் அங்கன்றாங்க, எனக்கு தெரியல, சொல்லுவாங்க. பெக்கிங்ஹாம் பேலஸ் என்றால் இன்றைக்கு, அதாவது உலகத்தில் வந்து அமெரிக்கா பெரிய நாடு, பெரிய சரி. ஆனா ஒரு பேச்சுக்கு சொல்லுவார்கள் இக்கானமியுடைய கேபிட்டல். எல்லாத்துக்கும் தலைநகரம், இலங்கைக்கு தலைநகரம் இருக்குது. வர்த்தக தலைநகரம் எதுப்பான்னு கேட்டால் லண்டன். வர்த்தகத்துடைய தலைநகரம் அவ்வளவு ஊர்ல இருந்து அங்கதான் போச்சு. ஸ்ரீலங்காவில் வந்து அவ்வளவு அங்க போச்சு. கஜானா நிரப்பி தான் இருந்தாங்க. இந்தியா தாங்க, பங்களாதேஷ் தாங்க, பாகிஸ்தான் தாங்க, அப்புறம் உங்களுக்கு சுதந்திரம் தாரண்டாங்க. எங்கள்கிட்ட இருந்து எல்லாம் எடுத்தாங்க. அது வர்த்தக தலைநகரம். அவ்வளவு பணப்புழக்கம் இருக்கு, அவ்வளவு பணம். அங்கதான் ராஜா பெம்லி எலிசபெத் மகாராணி அவங்க ஆட்சியை பத்தி சொல்ல போக்கில் சொல்லுவாங்க, சூரியன் மறையாத வல்லரசு. ஏன் சூரியன் மறையாது? இங்க இந்த நாட்டுக்கு அவங்களுக்கு சொந்தமான நாடு. இங்க போனா இங்க சூரியன் உதிச்சிருக்கும், சரி பாண்டு அந்த பக்கம் மறைஞ்சிருக்கு. அங்க போனா இங்க மறை அங்க உதிச்சிரும். அப்ப அவங்களுக்கு சொந்தமான பகுதியில சூரியன் உதிக்கும் என்று சொல்ற அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சி. அந்த மாளிகைக்கு ஒரு பெண் வருகிறாள். யார்? சார்ல்ஸ் உடைய மனைவி டயானா. சாதாரணமாக பக்கிங்ஹாம் பேலஸுக்கு ஒரு பெண் வந்தால் அவங்கள முன்ன பின்ன போட்டோ அடிப்பாங்க. ஏண்டா அவங்க பேசும் பொருள் அது அரச ஃபேமிலி. இன்றைக்கு அந்த அரச ஃபேமிலியை விட்டு
இன்றைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, பிரிட்டிஷ் வந்து பிரைம் மினிஸ்டர்லாம் போனாங்க. போனாலும் சார்ல்ஸ் புல்ல அவன் எங்க போறாரு, எங்க திரும்ப என்ன நடக்குது, இன்றைக்கு மீடியாவில் அது ஹாட் டாபிக். அப்ப டயனாவுடைய டைம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா டயனா, சார்ல்ஸ் உடைய மனைவி. நான் கேட்கிறேன், ஒரு ஃபேமஸான ஒரு பொம்பளை அவ்வளோ ஃபேமஸா இருந்தா அதுக்கு மேல டிவோர்ஸ் நினைச்சு பாப்பாவா? பெக்கிங்ஹாம் பேலஸ்ல என்ன இல்லை, உங்களுக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் தந்தா, இவ்வளோ பெரிய இதா என்ன, அவ்வளவு சொத்து, அவ்வளவு செல்வம், அதிகாரம் எல்லாமே இருக்குது. டயனாக்கு என்ன வேணுமா தெரியுமா? சார்ல்ஸ் வேணாமா, டொடி வேணுமா. டொடி என்று சொல்லி ஒரு முஸ்லீம் இருந்தாங்க அந்த நேரத்தில். அந்த டொடிக்கோட லாஸ்ட் போற நேரம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறாங்க. மீடியா வந்துட்டு எடுங்க வேகமா காரண்டாங்க, ஏன்னா மறைஞ்சு போறாங்க. எடுத்து டனலுக்குள்ளால வேகமா போக எக்ஸிடென்ட் ஆகி அங்கேயே முடிச்சு. டயனாவுடைய என்னென்னலாம் சுபஹானல்லாஹ், டயனா அது டயனாவுடைய பேச்சாவே இருந்துச்சு. உலகத்தில் இவ்வளவு ஃபேமஸான ஒரு கேரக்டர் தன் வாழ்க்கையில ஒன்றை தேடினார்கள். உலகம் அவர்களை பார்க்கிற நேரம், அவங்களோட கை கொடுக்கணும்னு நினைக்கிற நேரம், ஒரு போட்டோ எடுக்கிற நேரம், டயனாவோட ஒரு நாள் பேசினா போதும்னு நினைக்கிற நேரம், டயனா தன் வாழ்க்கையில அரச ஃபேமிலியில இருந்து ஒதுங்கி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிறான்டா. இந்த உலகத்தில் ஃபைனல் மூமெண்ட்ல ஒரு மனுஷன், ஒரு ஆண் பெண்ணை தேடுவான், பெண் ஆணை தேடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவுல மத்தா அங்கதான் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதை தூக்கி எடுத்து புடுங்கிட்டான். அல்லாஹ்வுக்கு நீங்க மறுத்துட்டீங்களா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலையா, உங்களால தீனுக்கு இதா கேள புடுங்கி எடுத்துட்டான். போ, அந்த மத்தா இல்லாம எல்லாம் கிடைச்சா என்னன்னு கேட்குது. சுபஹானல்லாஹ், குழந்தைகளோட கொஞ்சிற பாக்கியம் இல்லண்டா, மனைவியோட ஒழுங்கான முறையில் வாழ்ந்த சந்தோஷத்தை பெற ஒரு ஆளுக்கு முடியலண்டா, அவன் இந்த உலகத்துல நடமாடும் பிணம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவங்க சொல்ற, அதாவது இது புகாரி முஸ்லிம்ல வருவது, மா தரக்து பஅதி ஃபித்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அபர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா, எனக்கு பிறகு ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு சோதனையை, இதை விட ஒரு கொடுமையான சோதனை இல்லை எனக்கு பிறகு நான் விட்டுட்டு போற சோதனையிலே ரொம்ப கொடுமையான சோதனை ஆணுக்கு பெண்ணண்டாங்க ரசூலுல்லாஹ். ஜென்னாவுக்கு கதவு திறக்கணும்டா ஆம்பளைக்கு பொம்பளை சோதனைண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு முதியவரும் நாம் நம்மளை சுத்தப்படுத்தணும். வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் வஅலமு பிமனித்தகா, உங்களை நீங்க தூய்மைப்படுத்தாதீங்க, அவனுக்கு தெரியும் நீங்க யாருன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்க்கு தெரியுமா நீங்க யாருன்னு? ஒவ்வொரு ஆம்பளுக்கு பின்னாடி ஒரு சோதனை, ஜென்னாட கதவு திறப்படணும்டா பொம்பளை விஷயத்துல கரெக்டா நிக்கணுமா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். ஏன் தெரியுமா? நான் எனக்கு பிறகு விட்டு செல்ற நிறைய சோதனை வரும், வீட்டுக்கு வெள்ளம் வரும், பிரச்சனை வரும், சாப்பாடு இல்லைன்னு வரும், இதெல்லாம் சோதனை தான். இதுல ஆக நம்பவன் சோதனை என்ன தெரியுமா? ஒரு பொம்பளை உனக்குள்ள சிக்குவா, ஒரு பொம்பளைக்கு ஆம்பளை சிக்குவான், இதுதான் கடுமையான சோதனை. இந்த சோதனையை தாண்டினால் மட்டும்தான் ஜென்னா. அப்ப என்ன இந்த ஹதீஸ்ல வழங்குது? இது புகாரியில முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. பெருமாள் சொல்றாங்க, நான் போறேன்ப்பா, உலகத்தை விட்டு நான் போறேன், ஆனா ஒரு ஃபித்னா ஜாக்கிரதை, ஒரு ஜாக்கிரதைன்றாங்க. இன்னொரு நாள் ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு வர்றாங்க, ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரி, ரசூலுல்லாஹ் மிம்பர்ல உட்கார்றாங்க. வஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கெல்லாம் சூழ்ந்து உட்கார்ந்தோம். ரசூலுல்லாஹ் என்னமோ சொல்ல போறாங்க, அவசரமா மிம்பருக்கு வந்துட்டாங்கடா, ரசூலுல்லாஹ் வந்து உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து ஜும்மா நேரம் இல்ல, சும்மா நேரம், நாங்களாம் உட்கார்ந்துட்டோம். என்னன்னு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டாங்கன்னா நம்ம சூழ்ந்துருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் பேச்சை கேட்க அவ்வளவு ஆர்வமா நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி, மக்களே எனக்கு ஒரு பயமா இருக்கு. எனக்கு என்ன பயம் தெரியுமா? நான் மூத்தான பிறகு ஒரு விஷயத்தில் பயப்படுறேன்டாங்க ரசூல். அரபுகள் சஹாபாக்களை பார்த்து என் மௌத்துக்கு பிறகு பயம். அந்த உம்மத்து சுப்ஹானல்லாஹ், பெருமானார் நாங்க என்ன யோசிக்கிறோம், எங்களுக்கு ஒரு பயம், ஏதாவது மூத்தா போனா புள்ளுக்குட்டி ரோட்ல நின்றுவாங்களோ, அவங்களுக்கு ஏதாவது பேச்சு சாணி கணக்கில் எடுத்துட்டு போடுவோமோ, இது எங்களுக்கு பயம். பெருமானாருக்கு அந்த பயமே இல்லை. அவர்கள் நபிமார்களுக்கு எதுவும் கொடுக்கல, எல்லாம் சதக்காதான். ரசூலுல்லாவுக்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து இதை வச்சுக்கோங்கமான்னு கொடுக்கல. அவங்க நபி, எந்த நபிக்கும் ஜக்காத்து ஹராம், பிள்ளைங்க அதெல்லாம் கொடுக்கல, எல்லாம் பொது சொத்து.
சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட நபிக்கு என்ன கவலை வந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் போன பிறகு ஜஸீரத்துல் அரப் அய்யுஃப்து அலைக்கும் மின் ஸஹரத்தி துன்யா உங்களுக்கு திறந்து தரப்படும் என்றான். துன்யா திறந்து தரப்படும். அதோடைய அலங்காரத்தை நீங்க பாப்பீங்க. இன்றைக்கு போய் சவுதியில பாக்குறீங்களே துனியாண்டா என்னண்டு, துபாயில பாக்குறீங்களா, அந்த அலங்காரம் திறந்து தரப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வத்தக்கு நிசா, ஆண்களே பெண்களை பயந்து கொள்ளுங்கள். வத்தக்கு துனியா, துனியாவை பயந்து கொள்ளுங்கள். நான் போயிட்டு வருகிறேன். நான் மௌத்தான பிறகு நான் இருக்கிறேன் உங்களுக்கு சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்தும். நான் போன பிறகு உங்களை மயக்கி எடுத்தால் உங்களால் ஜென்னாக்குள் நுழைய முடியாம போயிடும். உங்களுக்குள் ஜென்னால என்டர் ஆக முடியும். ரெண்டு கன்ட்ரடிக்ஷன் மாதிரி விளங்குது. பொம்புல டேஞ்சர் வருகுது, அதே இடத்துல உலகத்துல ஆகப்பெரிய இன்பம் பொம்புலன்னு வருது. ஆம்பளைக்கு நான் பேசுறேன், இது ஆப்போசிட்டா பெண்கள் புரியணும். எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா போனா ஒரு அவர் பயம் 2 ஹவரா போயிடும். அதனால ஆண்களுக்கு பேசுற நேரம் பெண்களை நீங்க நினைக்கணும். ஆணுக்கு இப்படி பேசினா பெண்ணுக்கு அப்படி. அதனால உலகத்துல மோகம் என்று சொன்னா அந்த அளவுக்கு மோகத்தை ஒரு ஆண் பெண்ணிடம் காட்டுவான். அதே மாதிரி அது பிழையா போச்சென்றால் அது எங்களுக்கு சொர்க்க வாசல் அடப்பட்டு ஜென்னாக்கு போறதுக்குரிய மெட்டராதானா அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, சொர்க்கமா நரகமாண்டு தீர்மானிக்கிற மெட்ராதான். உலகத்துல அல்லாஹ் ஜென்னாவை வைக்கலைங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனையோட வாழ்க்கை வச்சாலும் நீங்க சந்தோஷமா வாழ இந்த உலகத்துல எல்லாம் டெம்பரரி தான். ஆனால் அதில் ஒரு பெண்ணை உங்களுக்கு வைத்திருக்கிறான். இதுதான் நீங்க வாங்கின காரை விட, உங்க பேலஸை விட, உங்க லைஃப்ல என்ஜாய்மெண்ட்டை தர்றது இது. அதனாலதான் இன்றைக்கு கொஞ்சம் போய் உங்களால சாதாரண மீடியால தான் காட்ட மாட்டாங்க. ஆனால் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விளங்கு. அமெரிக்காவில் மில்லியனர் சிட்டி என்று இருக்கு. பெரிய பெரிய சல்லிக்காரங்க உள்ள சிட்டி. இப்போ நான் கொழும்பு எடுத்துக்கொண்டோம்டா, கொழும்புல எல்லா பகுதியிலையும் பெரிய பேலஸ் இருக்காது. எல்லா பகுதியிலையுமே சில ஏரியா இருக்கு, அங்கதான் பெரிய பணக்காரர் இருப்பாங்க. இங்க இருக்கிற மாதிரி அதாவது கவுல்பிட்டி, பம்பளப்பிட்டி, வெள்ள வத்து சொல்லுவோம், அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் உள்ள இடம். அந்த மாதிரி சொல்ற மாதிரி அமெரிக்காவில் நியூயார்க், வாஷிங்டன்லாம் மில்லியனர் சிட்டி. அந்த சிட்டிகள் எல்லாம் சில பகுதிகள் நான் பார்த்தேன் வீடியோல, உண்மையாக இலங்கையை விட மோசமா போச்சு. ஜொம்பிகள் என்று இருப்பாங்க. இந்த குடிச்சா தூள் அடிப்பான் பாருங்க, அப்படியே மயங்கி கீழே உள்ள மாதிரி நிற்பான். இத மாதிரி ஜொம்பிகள். இந்த ஜொம்பி என்ன, அந்த மாதிரி அவர் இதை போதை அடிச்சுட்டு இப்படி மடிஞ்சு நிற்பான், அப்படியே நிற்பான் ஒரு வகையா. அப்படி ஆம்பளையும் பொம்பளையும் ரோட்டோரமா கூடாரம் அடிச்சு ரொம்ப கேவலமான சிட்டிகளை பார்க்குற. என்னப்பா ரோட்டில் அப்படி அப்படி நிக்கிறாங்க, என்ன ஆகுது, இது என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இரவுல வீட்டுக்கு போற நேரம் கொஞ்சம் ஒரு 2000 ரூபாய் சம்பாரிச்சு போறவர் 1000 ரூபாய் பாரதி கொடுத்துட்டு போறாரு தெரியுமா? மனைவிய நான் சுயநலத்து, அதாவது இதனோட பார்க்க கூடாது. இந்த குடிச்சு போட்டு அப்படிதான் பார்க்கணும். வீட்டுல போய் நான் சாதாரண வேலைக்கு போற நேரத்துல போதையில போக கூடாது. என் வைஃபோட போதையில போனா மட்டும்தான் சரி அப்படின்னு நினைக்கிறான். ஏண்டா இல்லைன்னா என் நெஞ்சு வெடிச்சிடும். அவ்வளோ பிரஷர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பக்கம் இளைஞர்கள் அலைகிறார்கள், எனக்கு ஒரு பெண்ணு வேணும், பெண்ணுக்கு ஆண் வேணும் என்று அலைகிறார்கள். திருமணம் முடித்தவர்கள் குடித்து விட்டு வீட்டுக்கு போறார்கள். வேணாம்பா, தொல்லையே வேணாம், வீட்டுக்கு போய் சண்டிதனம் பண்ணி இப்படி தூங்கணும்ன்றாங்க. இப்ப என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் கவனமா கேளுங்க. குறைஞ்சபட்சம் உங்க பிள்ளைகளுக்காக கிஃப்டா கொடுக்க கேளுங்க. ஒரு ஹதீஸை நாங்கள் மீறினால், ஒரு குர்ஆனாயத்தை நாங்கள் மீறினால் எங்க வாழ்க்கையில இடி உழும். இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மீறினால் எங்களால் சிரிக்க முடியாமல் இருக்கும். பெருமானாருக்கு நிறைய பிரச்சனை, எங்களை மாதிரி இல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் பெருமானார் முகம் என்றைக்கும் வாடாது. அந்த வகையில கவனமாக இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். இது மேலோட்டமா எடுக்காதீங்க. இதுக்கு மேல எங்க சந்ததிகளை நம்ம பாதுகாக்கணும், விபச்சாரத்திலிருந்து பாதுகாக்கணும். அவங்க எங்க பிள்ளைகளுக்கு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை கொடுக்கணும், இன்பமான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுக்கணும். உலகம் குழம்பி போகுது, அது நாம பார்த்தாலே புரியுது. எப்படி புரியுது? ஒரு ஆணை பொறுத்தளவுல அவன் எப்படி உடுக்கணும், ஒரு பொம்பளை எப்படி உடுக்கணும் தெரியல. சாதாரண ஒரு பிள்ளைகிட்ட கேட்ட உங்க உம்மா கூட உடுக்கணுமா, உங்க வாப்பா கூட உடுக்கணுமா, கூட மறைக்கணும்டா, எந்த பிள்ளையும் சொல்லும் எங்க வாப்பா தான் கூட, உம்மா தான் படைக்கணும். உங்க உம்மா கூட மறைக்கிறாங்களா, வாப்பா கூட மறைக்கிறாங்களான்னு கேட்டா அதிகமான வீடுகள்ல வாப்பா தான் கூட மறைக்கிறான்னு வாங்க. அந்த அளவுக்கு உலகத்தை பார்த்தோம்டா அந்த மாதிரி ஒரு நிலைமை.
எப்படி உடுக்கணும்னு தெரியல, எந்த டைம்ல ஒரு பொம்பளை வெளியே போகணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு பெண்ணை பொறுத்தல கற்பை சுமந்திருக்கிற மானம் அவ வாழ்க்கை. ராத்திரி 2 மணிக்கு 2 கோடியை சாக்குல போட்டு நான் ரோட்ல நடந்தா என்ன சொல்லுவார்கள்? தயவு செய்து பேங்க்ல போட்டுட்டு வாங்க. நைட் 2 மணிக்கு சாக்குல சல்லிய வச்சா என்ன நடக்கும்? உங்களை கொண்டுட்டாத எடுத்துட்டு போக மாட்டானா? ஒரு பெண் தன்னுடைய அதான் அடுத்த பிறக்கக்கூடிய ஜீவன். அந்த ஜீவன் வரக்கூடிய மிக முக்கியமான இடம். அந்த ஜீவனுக்கு விலையே இல்லை. அந்த விலை மதிக்க முடியாத ஜீவனை வச்சுட்டு படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவர்கள் நடக்கிறார்கள் என்றார். ராத்திரிக்கு ஒரு ஆணை நம்பி அவருக்குரிய ஒப்பந்தத்துக்கு முன்னாடி என்ன உத்தரவாதம் அல்ல அப்படின்னு. இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் படித்தேன். அமெரிக்காவில் 2 மில்லியன் 20 லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் உம்மா இருக்கிறாங்க, வாப்பா தெரியலையா. பர்த் சர்டிபிகேட்ல வாப்பா போடல, சட்டம் ஒன்று போட்டார்கள். அந்த பொம்பளை பக்கத்துல இப்ப எந்த ஆம்பளை இருக்கிறான் அவன் தான் வாப்பா. நான் சொல்வது பொய் இல்ல, ரிசர்ச் பண்ணி பாருங்க, கூகுள்ல போய் பாருங்க. 2 மில்லியன் 20 லட்சம் பிள்ளைகள் பிறக்கிறார்கள், தகப்பன் இல்ல, உம்மா மட்டும். அப்ப எவ்வளவு அபோஷன் நடக்கிறதா இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் உண்மையாக ஒரு லெவல்ல நல்லா போகுது. எதுல படிக்கிறார்கள், நிறைய விஷயங்கள் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு டச்ல நிறைய வேலை செய்யலாம். இன்னொரு பக்கமாக இயல்பில் அவர்கள் மென்டல் ஆகிற அளவுக்கு, வாழ இயலாத அளவுக்கு, நிதானமா நின்று சிந்திக்காத அளவுக்கு அவ்வளவு சைத்தானியத்தையும் எடுத்ததுக்கு பிறகு அவர்கள்ட்ட நிம்மதி இல்லை, பதறார்கள், அவர்கள்ட்ட சந்தோஷம் இல்லை, எப்ப பார்த்தாலும் மனக்குழப்பம். சுபஹானல்லாஹ், எத்தனை வாப்பாமார்கள், இலகுவில் வாப்பாமார்கள் அழமாட்டாங்க. ஆனா வாப்பா அழுகிற இடம் எங்க தெரியுமா? தண்ட பிள்ளைய அவ்வளவு நல்லா வளர்த்ததுக்கு பிறகு பொம்பளை பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுத்துருவார். அந்த புள்ள ஒரு நாள் வந்து, என் வாப்பா இவருக்கு என்ன திருமணம் முடிச்சு கொடுத்தீங்கன்னு கண் கலங்கினா தேம்பி தேம்பி துடித்தழுகிற வாப்பாமார்கள் எனக்கு தெரியுமல்ல அப்படின்றார்கள். எக்கச்சக்கமா இவ்வளவு நாள உன்னை பார்த்தனே, நான் கொடுத்தவர் உன்னை ஒழுங்கா பார்க்கலையா, அந்த குமரல் ஒரு வாப்பாட்ட புள்ள சொன்னா, ஒரு உம்மாட்ட சொன்னா அவங்க லைஃபே இடிஞ்சு போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், உண்மையா உலகம் ஒரு பக்கத்தில் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிற நேரம், இன்னொரு பக்கம் அதுக்குரிய இன்பத்தை இழந்து போகுது. போன்ல இன்பம் அடைகிறார்கள், நெஜ இன்பம் லைஃப்ல இல்ல. என்னென்னமோ பார்க்கிறார்கள், என்னென்னமோ பைத்தியமா செய்கிறார்கள். தூங்க வேண்டிய நேரம் எழும்பி நிற்கிறார்கள், எழும்ப வேண்டிய நேரம் தூங்குகிறார்கள். இறைவன் சூரியனை மறைப்பது தூங்குவதற்கு, சூரியனை உதிக்க வைப்பது உஷாரோடு எழும்பி வேலை செய்வதற்கு. இவர்கள் இரவெல்லாம் விழிச்சு அது டிக்டாக்ல இருந்து எல்லாத்திலையும் நேரத்தை செலவழிச்சு சூரியன் உதித்த பிறகு தூங்குகிறார்கள். அவர்களை பார்த்து என்ன சொல்லுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆடை அணிகிறார்கள், பெண்கள் இறுக்கமாக போட்டு என்னப்பா பிஞ்சிருமே. அந்த காலத்துல வசதி இல்லாதவங்க தான் சின்ன உடுப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கு அப்படி எல்லாம் நீங்க பாத்தீங்கடா, ஒவ்வொன்றா நீங்க பாத்தீங்கடா மென்டல் ஆகிற மாதிரி. இது என்ன நடந்திருக்குது என்று நிலைக்கிற நிலைமையில நின்றா குர்ஆனும் சுன்னாவும் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி இந்த துனியால உள்ள இன்பத்தை சிறப்பாக அடைவதற்கு நமக்கு வழி சொல்லி தருகிறது. இந்த வழியை படித்ததுக்கு பிறகு என்னால் நான் நினைக்க மாட்டேன், ஏன்னா இது தனியா பாடமா உட்கார்ந்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனாலும் நான் ஒரு சிலதை குறிப்பிட்ட நேரத்துக்குள் ஒரு சிலதை பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பதிவை எடுத்து உங்க வீட்டில் நடைமுறைப்படுத்துங்க. உங்க மனைவி மக்கள்கிட்ட சொல்லுங்க, உங்க பிள்ளைகளோட இதெல்லாம் பேச வெக்கப்படாதீங்க. எதை வெக்கப்படணும் தெரியுமா? டிவியில உட்கார்ந்து அசிங்கமா பார்க்க குடும்பத்தோட அந்த அசிங்கத்தை பார்க்க தான் வெக்கப்படணுமே தவிர கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொல்வதற்கு என்றைக்கு வெக்கப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மானக்கேடானதை பேசவே மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கவனமாக இதை புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன். அப்படி என்றால் இஸ்லாமிய குடும்பம் அப்படின்னா குடும்பம் எத்தனை வெரைட்டி? இஸ்லாமிய குடும்பம், இஸ்லாம் அல்லாத குடும்பம். ஆமா, நிஜம்தான். இஸ்லாமிய குடும்பம் என்பது வேறு, இஸ்லாம் அல்லாத அதற்கு வெளியில் உள்ள குடும்பம் என்பது வேறு. இஸ்லாமிய குடும்பத்தின் இன்பம் அப்படிப்பட்ட இன்பம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு உதாரணம் நீங்க வேற எதையும் பார்க்க தேவையில்லை. இன்றைக்கு காதலிக்கிறான் பாருங்க, எக்கச்சக்கமா காதலிக்கிறாங்க. காதலிக்கிறவர்களை பொறுத்தளவுல அந்த டைம்ல போயிட்டு அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்து பாருங்க பாப்போம். என்ன ஆஃபர்? காதலிக்கிறியாப்பா,
அந்த புள்ளைய விட்டுட்டேன்டா, உனக்கு எல்லாரும் சேர்ந்து 10 லட்சம் தர்றோம்ப்பா, விடுவியா? 1 கோடியை தர்றோம். பெரிய பணக்காரவங்க, அவங்க மகன்மார்களுக்கு என்கிட்ட வந்திருக்குது அந்த நேரம். எனக்கு பிரம்மாண்டமான ஒரு பணக்காரர் தன் மகனை கம்ப்ரமைஸ் பண்றாரு. ஏன்டா எங்க லெவல்ல இல்ல அப்படின்றார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இது தீன் இல்ல, நீங்க சொல்றது பிழை. ஆனா மகன் தீனுக்காக திருமணம் முடிக்கவும் இல்லை, அதனால அவரும் பிழை. 2 சாரா 2 பேரையும் இடம் கூட்டி வந்தார்கள். பாப்பாவையும் கூட்டி வந்தார்கள், மகனையும் கூட்டி வந்தார்கள். ஏன்னா பணம் இருக்குன்னா கூட்டி வர ஆள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2ம் பிழை என்று சொல்லி முடித்து விட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பணத்தை வீசினாலும் அந்த இடத்துல டைமண்டே தாரன் என்றாலும் எனக்கு அந்த புள்ளதான் வேணும். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவரே வருவாரு, என்னைய கொஞ்சம் நான் 1 லட்சம் 2 லட்சம் தாரேன், பிரிச்சு வைக்கலாமான்னு கேட்பாரு. ஏண்டா இவன் நம்பின இது இல்ல வாழ்க்கை. பொம்பளை புள்ளேல் 20 வருஷமா உம்மாட்டே இருந்து உம்மா பக்கத்திலே சூழ்ந்திருந்து எங்கேயோ ரோட்ல போற ஒருத்தனை 1 வருஷமா சந்திச்சு அவனை பார்த்துட்டு 20 வருஷ வாழ்க்கை வேணாம் என்று தூர தள்ளிட்டு ஏதோ ஒரு பொடியனோட ஓடி இன்னொரு 6 மாசம் கழிய உம்மான்னு திரும்பி ஓடி வர பிள்ளைகள் நிறைய நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், இந்த விஷயத்தை கவனமா புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையில நம்பர் 1. ஏனண்டா உண்மையா இஸ்லாமிய குடும்பத்தை பத்தி பேசுறேன், அது ஒரு பெரிய தலைப்பில் நான் சொன்னேன், ஒரு பகுதியை மட்டும் சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் 63 வயசு, ஆயிஷா அம்மா 18 வயசு. ரசூலுல்லாஹ்வுடைய முழு வாழ்க்கையை நீங்க பிரட்டி பார்த்தீங்கடா நம்ம அழுவோம். எங்க பிள்ளைகளுக்கு எந்த பாடத்தை காட்டணும் என்று விரும்புவோம். பெருமானார் கடைசி நாட்கள் எல்லா கதவை பூட்டிட்டாங்க. எங்க போனாங்க? ஆயிஷா அம்மா வீட்டுல தான் நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, யாரும் வராதிங்க அபூபக்கரை தவிர. எதுக்கு? என்ன நடக்குது? ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லறத்தில் ஈடுபடுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்பவுமே பலகீனமாயிட்டாங்க. அவர்கள் சக்கராத்தை நெருங்குறாங்க, தன் மரணத்தை நெருங்குறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அதை நெருங்கின நேரம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? தண்ட மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு முழு பேருக்கும் தெரியும், சஹாபாக்களுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஜன்னாட மனைவி. ஜன்னாவுல ஆயிஷா நீங்க என் மனைவி என்றாங்க ரசூல். அல்லாஹ் சொல்லிட்டார். அந்த மனைவிக்கு பிரியாவிடை எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க 7 மண்டா லைஃப்ல ஒரே ஒரு ஆளை நீங்க காட்டுங்க. தண்ட வாழ்க்கையில கடைசி நேரம் பெரிய காதல் புத்தகம் எழுதினவனை காட்டுங்க. கடைசி நேரம் மனைவி மடிய தேடி போய் சக்கராத்துடைய வேதனையில அவ தோல்ல சாஞ்சி அவ தோல்ல மௌத்தாயின ஒரு ஆளை நீங்க காட்டுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த ஹதீஸை நீங்க முழுக்க பிரட்டி பாருங்க. தண்ட சகோதரர் அப்துல் ரஹ்மான் வர்றாரு. என்ன மஹரம் நபி சட்டம் இருக்கு, ஹிஜாபுடைய சட்டம் இருக்குது. அவங்க தாய் சஹாபாக்கள் வெளியிருந்து என்ன ஆகுதுன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்து நீண்ட சால் தாடிகளோட தோழர்கள் கண்ணீர் மல்க நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களோட திரும்ப வந்து பேசுவார்களா, எங்களோட கதைப்பார்களா நிற்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வீட்டுக்குள்ள அப்படி நிற்கிறார்களே. எதுக்கு நின்றார்கள் தெரியுமா? என் முகத்தை ஆயிஷா பார்க்கட்டும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாய் பார்க்கட்டும், கடைசி நேரம் வரைக்கும் பார்க்கட்டும், ஜன்னாவுல சந்திப்போம் ஆயிஷா என்று கொடுக்கிற பிரியாவிடை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஆயிஷா நாய் பக்கம் போறாங்க. உங்களுக்கு ஒரு நோய் வந்தா எங்க பிலோ எங்கப்பா? அந்த நேரம் மனைவி கிட்ட வந்தா போங்க, டிஸ்டர்ப் பண்ணாம, ஏலா எனக்கு ஏலாண்டுவீங்க, என்னால என்னையோட பேசாதீங்க, என்னோட கதைக்காதீங்க. பெருமானுடைய கல்வி எப்படிப்பட்ட கல்வி தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடி அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாய் பக்கத்துக்கு போயிட்டாங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் என்ற சகோதரர் ஆயிஷா ரலியல்லாஹு சகோதரர் வர்றார். பெருமானார் ஆசைப்படுற விஷயம் என்னடா, பள்ளிக்கு போற நேரம் பல்லு துலக்குவாங்க, பள்ளியிலிருந்து வர்ற நேரம் பல்லு துலக்குவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, யார சொல்லலாம் பல்லு துலக்கணும்? அந்த மனைவியை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். 18 வயசுக்கு 63 வயசுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம், இது டிவோர்ஸ் ஆகிரும். ரசூலுல்லாஹ் யார் என்று காட்டுவதற்கெல்லாம் 40 வயசுல நிக்கிற 25 வயசு, அவங்களோட 25 வருஷ வாழ்க்கை. 25 வருஷமா வேற எந்த பெண்ணையும் முடிக்கல. ஹதீஜா அம்மா 65ல மௌத்தாகிறாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கிறான் ரொம்ப இளம் வயது. ஒரு மனிதர் நல்லவர் என்று பார்ப்பதற்கு இந்த எல்லா மனைவியும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டா, சாப்பாடு கொடுத்தா ஏமாப்பிள அப்படின்னு வங்கச்சா சொல்லுவா, லுணுய் பத்துய் கமுக்குறத்துறான் லவ் பண்ற நேரம் வங்கச்சா, உப்பையும் சோறையும் சாப்பிட்டாது வாழுவோம். கல்யாணம் முடிச்சு 2 கிழமை பசியில போட்டு பாருங்க பாப்போம், டிவோர்ஸ் தான். அதுக்கு மேல வாழ மாட்டாங்க, விட்டுட்டு ஒரே ஓடம் ஃபர்ஸ்ட் தான் வரும். பெருமானாருடைய வீட்டில் அடிப்பெரியவில்லை,
ஆனால் எந்த மனையும் பெருமானாரை விட்டு போகவும் இல்லை. பெருமானார பாசத்தில் இந்த அணுவும் குறையவில்லை. அவர் எப்படி இருந்திருப்பார் என்பதுக்கு இது ஒன்றே ஆதாரம். ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, வேணுமா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஅஷார பிரஸிஹி, அவரால் பேச முடியாத அளவுக்கு இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு சக்கராத் உண்டு என்று சொல்கிற ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நிலைமைக்கு வந்து விட்டார்கள். திங்கட்கிழமை ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் ஆயிஷா ஆண்டு தன் தலையை ஆட்டுகிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மிஸ்வாக்கை எடுத்து சுத்தப்படுத்தி நான் பெருமாளுடைய வாயிலே போட்டேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயில் போன கடைசி எச்சி என்னுடைய எச்சி என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன குடும்ப வாழ்க்கை! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மெல்ல மெல்ல நெருங்குகிறார்கள். பெருமானார் தோல்ல மரணிக்கணும், பெருமானார் மடியில மரணிக்கணும் என்று எக்கச்சக்கமானவர்கள் நினைக்கிற நேரம் பெருமானார் தன் ஜன்னாவுடைய மனைவியுடைய மடியில் மரணிக்கணும் என்று நினைக்கிறார்கள். இந்த சபையில உள்ள நான் உட்பட நாங்கள் யாராவது எங்க மனைவி மடியில மௌத்தான் நினைச்சோமா? என்ன வாழ்க்கை! உலக வாழ்க்கை இன்பம் இதென்றோம். எங்க பேசலாம், எங்களுக்கு வாழ்ந்து காட்டியவர் பெருமானார். மெல்ல மெல்ல நெருங்கிற ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என் களத்துக்கும் என் தோளுக்கும் இடப்பட்டு பெருமானார் என் பக்கம் வந்து விட்டார். நான் பெருமானாரை இறுக பிடித்து கொண்டிருக்கிறேன், அவர்களுக்கு குல்சூரா ஓதுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் என்னை பிடித்தார்கள். போதும் என்று சொல்வது போன்றிருந்தது. நிப்பாட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார் என்று லைவா எங்களுக்கு எடுத்து காட்டுறார். அல்லாஹும்ம ஃபிர்லி, சத்தம் கேட்கவில்லை, காதை பக்கத்தில் கொண்டு போய் ஒரு நேரம் ஒரு பெரிய நோய் வந்தா யாரையாவது மடியில போய் உட்காருங்க, தலபாரம் எனக்கு கேளா, என்ன தூங்க விடுங்க. பெருமானார் இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு மயக்கம் உண்டு, மௌத்துக்கு மயக்கம் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஜன்னாவுடைய மனைவியுடைய மடிக்கு வருகிறார்கள். ஜன்னாவுடைய மனைவி மடிக்கு வருகிறார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்திலே அவங்க மடியில உட்கார்ந்துட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்கிறார். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். 3 முறை மௌத்தாக முன்னாடி 3 முறை, ஒரு நாளைக்கு எவ்வளவு தௌபா செஞ்ச ரசூலுல்லாஹ், இஸ்திக்ஃபார் செஞ்ச ரசூலுல்லாஹ். இஸ்திக்ஃபார் மட்டும் ரசூலுல்லாஹ் 70க்கு மேல சில ரிவாயத்துப்படி 100 செஞ்ச ரசூலுல்லாஹ். பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் 3 முறை தன் வாழ்க்கை முடிகிற நேரம் அல்லாஹும்ம ஃபிர்லி, ரப்பே என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ்னு கேட்டதுக்கு பிறகு ஆயிஷா நாய் ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள். பெருமானார் என் தோளில் சாஞ்சிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு மேல, விரல் மேல, அல்லாஹ்வுடைய தூதருடைய விரல் மெல்ல மேல போச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணு முகட பார்க்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார்கள். வல்லாஹி அவங்க சொன்ன விஷயம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, என் மடியில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோடு என்ன சேர்த்திரியா அல்லாஹ். இது சத்தமா சொல்லல, ரொம்ப குரல் மண் அப்படி இருக்குது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் உயர்வான தோழர். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வல்லாஹி நான் நினைச்சேன் பெருமானார் என் மடியை விட்டு போக போறாங்க. அதை எப்படி சொல்லுகிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லி தந்தாங்க, எல்லா நபிமார்களுடைய ரூஹு போவதற்கு முன்னாடி மலக்குல் மௌத் வந்து துனியாவா அல்லது அல்லாஹ்வை சந்திக்க போறீங்களான்னு கேட்பாங்க. எந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்படும், இன்னும் வாழ்றீங்களா அல்லது இப்ப உங்க ரூஹு இப்ப எடுக்க போறாங்க என்ன என்று கேட்பாங்களாம். அந்த நேரத்தில் அவர்கள் ஆப்ஷனை தீர்மானிப்பான் ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த முடிவை எடுத்து விட்டார்கள். என் மடி காலியாக போகிறது, ரசூலுல்லாஹ் என்னை விட்டு போக போறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அந்த கணம் ஆயிஷா நாய் மடியில சாஞ்சிட்டாங்க. அவருடைய விரல் கீழே விழுந்துட்டு மாத்த ரசூலுல்லாஹ், மாத்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் தன்னுடைய 18 வயசு மனைவி மடியில அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாயினது. அந்த வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்வார்கள்? ஆயிஷ் என்று கூப்பிடுவார்கள். ஓடி விளையாடி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அந்த ஹதீஸ்களை சொன்னா 9 மணி ஆயிரும். எனக்கு ஸ்ட்ரிக்ட்லி டைம் தந்தது 8:30 மணி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், நீண்ட ஹதீஸ்களை எனக்கு சொல்ல முடியாது. ஒரு விடயத்தை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அஸான் சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்கு போகிற நேரம் ஆயிஷா நாய் வீட்டில் இருந்தா அவர்களை மோந்து விட்டு தான் போவார்கள். சுப்ஹானல்லாஹ், வேலை அவர்களோடு செய்வார்கள். என்ன சுப்ஹானல்லாஹ், இவைகளை சொன்னால் இதுவே தனியாக போய்விடும். நாங்க அந்த இன்பத்தை அடையவில்லை.
திருமணம் என்றால் என்ன என்று நாங்கள் புரியவில்லை. குறைஞ்சபட்சம் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த துரோகத்தை செய்யாம இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அதில் அணுவணுவாக போய் கொடுத்தோம் என்றால் அவர்கள் திரும்ப இஸ்லாமிய குடும்பத்துக்கு வருவார்கள். இந்த மகிழ்ச்சி வரும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சஹாபியுடைய வீட்டில் நீங்க போனாலும் அந்த மகிழ்ச்சி பொங்கிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க வைஃபுக்கு பசி, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அப்படி நேரம் ஆயிஷா நான் என்ன சொல்றேன், எங்க வீட்டுல 3 நாளைக்கு தொடர்ந்து அடுப்பெரியலன்றாங்க. சுபஹானல்லாஹ், பூனை படுக்கும்ன்றாங்க ஒரு செய்தியில. என்னம்மா சாப்பிட்டீங்க? ஈச்சப்பழமும் தண்ணியும். நாங்க சொல்லுவோம் பக்குவம் போதாதுமா, இந்த பிள்ளைக்கு இப்பதானே 18, இப்பதானே 20, ஒரு 40 ஆனா பக்குவம். என்ன பக்குவம்? சுபஹானல்லாஹ், என்ன பக்குவம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க. நான் ஹதீஸை சொல்லவில்லை, அவசரமாக அந்த துண்டை சொல்கிறேன், நேரம் பத்தாது என்பதற்காக வேண்டி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விருந்தாளியை கூட்டிட்டு போறாங்க. வைஃப்ட பள்ளிக்கு வந்த விருந்தாளி, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி வீட்டுக்கு போய் அவர்கள் வைஃப்ட சொல்றாங்க, என்ன இருக்குது, நான் ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை கூட்டிட்டு வந்தேன். இன்றைக்குள்ளவர்கள் என்ன பேசுவாங்க, என்ன பேசுவாங்க? நிறைய கொட்டிட்டீங்க, டம்புரியாணி செஞ்சு வச்சிருக்கீங்க, வந்தவருக்கு கொடுங்க. காரமா பேச மாட்டாங்க. அந்த அம்மா பசியில, அந்த அம்மா பசியில, அந்த அம்மா என்ன சொன்னார்கள் தெரியும்? மனித புனிதர்கள் அல்லாஹ்வுடைய என்ன சொன்னார்கள் என்றால், அவர்கள் கணவரை பார்த்து மஷூரா பண்றார்கள். 2 புள்ளிக்குள்ள சாப்பாடு, தூங்க வச்சிருவோம், தூங்க வச்சிருவோம், நாங்க 2 பேரும் பசியில் இருந்துருவோம், விருந்தாளியை சங்கப்படுத்துவோம். இப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு மனைவி. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டு 400 பேரீச்சப்பழத்தோட ஒரு தோட்டத்தை போய், வாங்கம்மா தர்மம் பண்ணிட்டேன், சதக்கா. உங்களுக்கு இதே வேலையா போச்சு, உங்க சம்பாதிக்கிறது யோசிக்க மாட்டீங்க, சதக்காவா? இப்படி கேட்டாங்களா? அபூதா மனைவி என்ன சொன்னாங்க? உம்மு தஹ்தா, அல்ஹம்துலில்லாஹ், லாபமான ஒரு வியாபாரமாச்சு, லாபமான வியாபாரமாச்சு. அப்படி கொடுத்த பெண் இந்த வாழ்க்கை எப்படி ஓடி இருக்கும்? அல்லாஹ்வுடைய இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்புகளை யாருக்கும் சேர்க்க இயலாது. நோ டவுட், அல்லாஹ் சொல்றான் அது குர்ஆன்ல, கல்பை யாருக்கும் ஒண்ணும் பண்ண இயலாது, அல்லாஹ் மட்டும்தான் கல்பை சேர்ப்பான். கணவன் மனைவி கல்பை அல்லாஹ் சேர்க்கணும்டா, அது இன்றைக்கு உங்க வீட்டுல இஸ்லாம் நடைமுறை வரணும். அப்பதான் கணவன் மனைவியுடைய கல்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சேர்ப்பான். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இந்த இன்பத்தை அடைந்ததுக்கு பிறகு நீங்கள் மற்றவர்களும் இந்த இன்பத்தை அடையணும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இன்றைக்கு திருமணம் முடிக்கிற நேரம், நான் திருமணம் முடிக்கிற நேரம், அந்த நேரத்தில் ஒரு பெரிய மௌலவி எனக்கு கால் பண்ணி சொன்னார், என் நண்பன். ஆனால் அவர் இதை சொன்னதில் ஆச்சரியப்பட்டேன். என்ன உங்களையும் கெட்டிட்டாங்களா, அடுத்தது நீங்களும் பாருங்கள் என்றார். நான் ஆச்சரியப்பட்டேன். இஸ்லாத்தை படித்தவர், பேசுறவர் இப்படி சொல்லிவிட்டாரே. அவர் எனக்கு ஜோக்குக்கு சொன்னார் என்றாலும் இந்த மனநிலைமை வந்து விட்டது. அல்லாஹ், இந்த மனநிலைமை வந்து விட்டது. இதுல இருந்து விடுதலை ஆகணும்டா நாம் எங்க பிழை? ஏன் இப்படி ஆகுது? ஏன் இவ்வளவு டிவோர்ஸ் முடிச்சு கொடுத்தா கீரியும் பாம்பு மாதிரி ஏன் சண்டை பிடிக்கிறாங்க? நம்பர் 1, திருக்குர்ஆன் சில விடயங்களை சொல்லுகிறது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த விடயங்கள் பொதுவா ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பொதுவா சைக்காலஜிக்கலி நம்ம பார்த்தோம்னா வாழ இயலாது. ஆம்பளை 1 பொம்பளை 2. ஆம்பளையோட விருப்பம் வேற, பொம்பளோட விருப்பம் வேற. ஆம்பளைக்கு என்ன விருப்பம்னா, இன்றைக்கு பள்ளியில் உங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, நல்ல ஒரு பெரிய செஃப்னு இருக்கிறாங்க இந்தியால, பார்பிக்யூ போட்டு நல்ல பிரியாணி இங்க சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, அதை தர்றேன்டா ஆம்பளைக்கு ரொம்ப விருப்பம். பொம்பளைக்கு ஷாப்பிங் பண்றது விருப்பம், எங்களுக்கு 4 ட்ரெஸ்ஸை பார்க்கலாமா, ஒரு இது பண்ணலாமா, அவங்களுக்கு அந்த விருப்பம். 2 பேருமே ஹியூமன் சைக்காலஜி, 2மே டிஃபரன்ஸ். ஒரு பெரிய அறிஞர் ஒரு புக் ஒன்று எழுதினார், அது முஸ்லீம் அறிஞர் இல்ல, சைக்காலஜில, why men's lie women's cry என்று. ஏன் ஆம்பளை எப்பயுமே குடும்பம் நடத்துற நேரம் பொய் சொல்றான், பொம்பளை எப்பயுமே கண்ணீர் ஆயுதமா வச்சிருக்கிறான், அவையே அழுதழுதே சமாளிக்கிறான், இவையே பொய் சொல்லி சமாளிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சைக்காலஜிக்கலி அவன் விவரிச்சிருந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆணும் பெண்ணும் சேரணும்டா, ஆணும் பெண்ணும். அரபுகள் அவங்க கல்பு ஒட்டவே ஒட்டாது. ஏன் தெரியுமா? நாங்க இலங்கையில வாழ்றோம், இலங்கையில வாழ்ற நாங்களே மார்க்கம் படிச்சவங்களே என்ன சொல்றோம்டா, இலங்கையில வாழ்ந்து போட்டு அவன் வந்தான் வருதான், நீ இந்த ஊரா, அவர் எப்படி இந்த ஊர் வந்து எப்படி பேசுவார், இன்றைக்கு வந்து ஊடு எடுத்து வந்தவர் அவர் இங்கதானா, அவர் அந்த ஊரா இந்த ஊரா பிரிச்சு பேசு. அரபுகள் அது ஊறி ரத்தத்துல நாளங்கள் இருந்துச்சு. நான் இந்த கோத்திரம், அவங்களுக்கு சட்டமெல்லாம் தெரியாது. அங்கிருந்து ஒருத்தன் வந்து அடிச்சான்னு வைங்க 100 வருஷத்துக்கு பார்க்க போகும். இங்கேருந்து ஒரு கொலை விழும், அங்கேருந்து ஒரு கொலை விழும். அங்க சட்டம் போலீஸ் எல்லாம் இல்ல, விபச்சாரம் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. உலகத்துல காட்டு மிராண்டித்தனமான மனிதர்களா வாழ்ந்தவங்க.
குந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன். அல்லாஹ் சொல்றான், நரகத்துல போட்டா நீங்க தான் லாஸ்ட்ன்றான். நரகத்துல 50 பேரையும் போட்டா யாரை லாஸ்ட்ன்றா? அரபுகளை பார்த்து, ஏய் நீங்க தான்ப்பா. அவங்க சஹாபாக்கள் ஆயின பிறகு சுவர்க்கத்துல நீங்க தான் மேலன்ட்டான். சுவர்க்கத்துல நீங்க தான் மேல. அல்லாஹ் வந்து யாரு அவ்வளவு இருந்தவர்கள் இவ்வளவு குவாலிட்டியா மாறுறாங்கண்டா என்ன ஆச்சு? டேப்லெட் குடிச்சாங்களா? என்னாச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கவனமாக புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்கள்ல கோட்டை விட்டுட்டோம்னா கதை முடிஞ்சிடும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அணுவாக அவங்க பின்தொடர்ந்தாங்க, அணுவா பின்பற்றினாங்க. இதை எடுத்துட்டு அதை விடுறது, அதை எடுத்துட்டு இதை விடுறதுன்னா முடிச்சு போச்சு. அதனால நான் அவசரமா உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1 கன்செப்ட் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் சேர்ந்தா இந்த பள்ளிக்கு ஒரு தலைவர் வேணும். இந்த பள்ளிக்கு தலைவர் இல்லாம போச்சுன்னு வைங்க, நான் வந்து பேசுறேன்னா இன்னொரு ஆள் இன்னொருத்தர் கூட்டிருப்பாரு. அவர் இப்ப மைக் யாருக்கு பாண்டு 3 பேரும் மைக்கை பிரிச்சு கொள்ளணும். பள்ளியில தலைவர் ஸ்கூல்ல பிரின்சிபல் இல்லைன்னா என்ன ஆயிரும்? இன்னொரு டீச்சர் 2 மணிக்கு போவாங்க, ஒரு டீச்சர் 8 மணிக்கு போவாங்க, இப்படி போயிருவாங்க. அதனால ஒரு பெரிய பிரச்சனையா போயிரும். பிள்ளைகளுக்கு ஒழுக்க ரீதியா நாட்டுக்கு ஜனாதிபதி வேணும், ஒரு பள்ளிக்கு வந்து தலைவர் வேணும், மாதிரி ஒரு குடும்பத்துக்கு தலைமை வேணும். ஷைத்தான் என்ன பண்ணிட்டான்டா, அமெரிக்கால படிப்பெல்லாம் இருக்குது, எல்லாம் கொடுத்துட்டு கட்டுப்படுற தன்மை இல்லை. நாங்க தான் படிச்சவன், எங்கப்பா இறைவனை கண்டியா அப்படி தைரியமா கேட்கிறவன், எங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டுலாம் இருக்கலாது, நான் நினைச்சது நான் சாதிக்க போறேன். போனவன் சீரழிஞ்சிட்டான். அங்க நைட் லைஃப் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிஸ். ஃபர்ஸ்ட் கன்செப்ட், வீட்டுக்கு போய் கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கன்செப்ட், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிஸா. பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். வீட்டுல ஆம்பளையும் பொம்பளை இருந்தா நம்ம ஆட்கள் யார் தெரியுமா நிர்வகிக்கணும்? அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? 2 பேரும் கல்யாணம் லவ் பண்ணிட்டீங்க, என்ன செய்ய? குவாலிஃபிகேஷன் சொல்லுப்பா. நீ டாக்டர், அம்மா பெண் டாக்டர், மாப்பிள்ள ஒரு சின்ன வியாபாரி, அவ சொல்றதை கேட்டுட்டு நிக்கணும். டாக்டர் ஆச்சே, நீ அடிமையா நின்றா அந்த வண்டி மிச்ச நாள் ஓடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படிப்பை வைத்து குடும்பத்தில் தலைமை தெரிவு செய்யலாது. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? தலைமையே வேணாம்ப்பா. அமெரிக்கால என்ன கொள்கை கொண்டாந்தாங்க? தலைமை வேணாம். எதுக்கு தலைவர் எல்லாம்? சமத்துவம். 2ம் உண்டு. ஆணாதிக்கமா? ஆம்பளை போய் பொம்பளை மிதிக்க போறீங்களா? மிதிக்கவே இல்லை. இவனா கற்பனை பண்ணி மிதிக்க போறீங்களா? வேணாம். உனக்குச்சா ஆணாதிக்கம் எல்லாம் இல்ல, 2 பேரும் ஈக்குவல். முடிச்சு போச்சு. பள்ளியில எல்லாம் ஈக்குவல்னு சொல்லுங்களேன். நடக்குமா? பயம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் சொல்றேன் வேணாம். 5 பிள்ளைய உட்கார வச்சு உங்க பிள்ளையில 5 பேருக்கும் நீங்க தலைவர் எல்லாம் விட்டு கொடுத்து பாருங்க பாப்போம். 5 பேர் 5 சொல்லுவாங்க. ஒரு தலைமை வேணும். முடிஞ்சு போச்சா? முடிவெடுக்கிறது யாருன்னு தெரியல. இஸ்லாம் சொல்லுது, அவங்க சொல்லுங்க 2 பேரும் 7. 2 பேரும் முடிவெடுத்தனால தான் அவன் மலேசியால ஒரு சிங்கப்பூர்ல இருக்கிறாரு. போற நேரம் இன்னொரு பொம்பளையோட போறாரு. ஏதாவது அவர் பேசினா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஆஹா, மனித உரிமை மீறிட்டீங்க. என்னப்பா மனைவிக்கு சொல்லவே இயலாதா? மனைவிக்கு கொஞ்சம் கண்டிக்க இயலாதா? எப்படி கண்டிப்ப? மனித உரிமை மீறிட்டான்றாங்க. அல்லாஹ்வுடைய நேர்ல அப்ப அந்த குடும்பம் ஓடாது. அவன் வந்து பைத்தியமா அலைய வேண்டி வரும். அதனால் இஸ்லாம் சொல்லுது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிஸா. பெண்களை நிர்வகிக்கிறவங்க ஆண்கள். இப்ப எப்படி தலைவரை தெரிவு செய்து இஸ்லாம்? எதுக்குப்பா நீங்க திருமணம் முடிக்கிறீங்க? நான் சொன்ன ஆணும் பெண்ணும் செட் ஆகாது. ஆனா செட் ஆகிற இடமே தெரியுமா? இல்லறம். இல்லறத்துல அவர்கள் ஜாயிண்ட் ஆனால் அவங்களோட மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு மறந்துடும். அல்லாஹ் அப்படி ஒரு பரக்கத்தை அதுல வச்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். வேற எந்த வகையில நீங்க பாத்தீங்கடா, சின்னத்துல ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளைய பாருங்க, இவன் இப்படித்தான் நானா உனக்குச்சா அவ ஏசுவா. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அப்பளேந்த பிரச்சனை வரும், அப்படிதான். ஆனா இல்லறத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான். அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் என்ன? வமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜோடி உண்டாக்கினார். அல்லாஹ் சொல்றான், ஜோடி இருந்தா ஜோடி இல்லாம தனியா வாழ்ந்து பாருங்க பாப்போம், வாழ இயலாது. எல்லாம் இருந்து ஒரு வீட்டுக்குள்ள நீங்க இருந்து பாருங்க பாப்போம், வாழ இயலாது. உங்களுக்கு ஒரு ஜோடிய உங்களிலிருந்து உண்டாக்கினேன். குரங்கிலிருந்து தரல, மனுஷன்ல இருந்து ஒரு ஜோடியை உண்டாக்கிட்டேன். சிங்கத்தை தரல. என்ன செஞ்சேன் தெரியுமா? அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, நீங்க மன அமைதி பெறணும் என்பதுக்கு. சின்ன புள்ள உம்மாட்ட மன அமைதி பெறும், சுத்தி வரும். கொஞ்சம் பெருசானா
உம்மா கொஞ்சம் இருங்க, விளையாடிட்டு வர்றேன், எட்டி எட்டி பார்க்கும், எங்கேயும் பெய்த்துறாதீங்க, போனா தேம்பி தேம்பி ஆளும். கொஞ்சம் பெருசானா ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ், அடல்ட்ஹுட், இப்படி பருவங்களை பிரிப்பாங்க. கொஞ்சம் பெருசானா ஃப்ரெண்டு வேணும். ஓயல் கொஞ்சம் அதெல்லாம் தாண்டினா பாப்பா பேசுறது தொல்லையா போயிருக்கு. எங்கேயாவது போய் பேசிட்டு வீட்டுக்கு வந்து தூங்க பாக்குறது. எந்த உம்மா வாப்பா வளர்த்தாங்களோ அந்த உம்மாட்டு கொஞ்சம் தூரமாகும். இப்ப ஃப்ரெண்டோட பேசினாலும் நிம்மதி இல்லை. ஆப்போசிட் ஜெண்டர், ஆம்பளை இருந்த பொம்பளை, பொம்பளை இருந்த ஆம்பளை, நைட் தூக்கமே பறந்துடும். செக்ஸ் பண்ணி 2 மணிக்கு கேட்பான், சாப்பிட்டீங்களா? அட தூங்குற டைம்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்பானா? அப்படி கேட்கிற அளவுக்கு அவர்களுக்கு வேற பேச்சு இல்லை. மாறி மாறி கேட்பார்கள். இந்த நிலைமைக்கு மாறிடுவாங்க. ஏனென்றா அப்ப மன அமைதி உலகத்தை கொட்டினாலும் அவனுக்கு இல்லை. அந்த பொம்புளை எனக்கு கிடைச்சாதான் மன அமைதி. அல்லாஹ் சொல்றான், லிதஸ்குனு இலைஹா, எனக்கு தெரியும் நான் தனித்தவன், அல்லாஹ் மட்டும்தான் தனித்தவன், மற்ற எல்லாம் ஜோடி தான். அந்த ஜோடி சேர்ந்தாதான். காட்டில் உள்ள சிங்கம் நினைச்சா சிங்கம் இல்லாம போயிரும், மான் நினைச்சா மான் வராது, காடே செத்து போயிரும். இன்றைக்கு இவ்வளவு காலமா காடு ஓடுதண்டா, இவ்வளவு மகரந்த சேர்க்கை நடந்துதான் இந்த மரத்துல எல்லாம் விளைச்சல் வருவது. இந்த விளைச்சல் எல்லாம் வரணும்டா ஆண் பெண், பூல ஆண் பெண், மரத்துல ஆண் பெண், மிருகத்துல ஆண் பெண், அதெல்லாம் அந்த சட்டத்தை நேரா செய்யுது. அதனால அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் அப்படி படைச்சேன். லிதஸ்குனு இலைஹா, உன் கல்பு சக்கீனா, இந்த கல்புக்கு அமைதி கொடுக்க எந்த டேப்லெட்டும் இல்லை, எந்த மருந்தும் இல்லை. அதான் குடிக்கிறான், வணங்குச்சா? இல்லைன்னா மருந்து போட்டுட்டு போயிருவான். இல்ல, லிதஸ்குனு இலைஹா. இதுக்கு அல்லாஹ் ஒரு பாயிண்ட் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், இந்த பாயிண்ட கவனமா பாருங்க. வஜஅல பைனகும் மவத்தன் வ ரஹ்மா. சுப்ஹானல்லாஹ், இது மட்டும் வரலண்டா லைஃப் முடிச்சு. வஜஅல பைனகும் மவத்தன் வ ரஹ்மா, அவங்களுக்குள்ள உங்களுக்குள்ள என்ன பண்றோம்? மவத்தா ரஹ்மா, அன்பையும் பாசத்தையும் அட்ராக்ஷனையும் அவன் உருவாக்குறான். இல்லண்டா உங்க புள்ள மேல இவ்வளவு இரக்கமே, அந்த இரக்கத்தை நீங்க கல்வை திறந்து எழுதுறீங்களா? இவ்வளவு பாசத்தை நீங்க எழுதுறீங்களா? எப்படி எழுதுறீங்க? உங்க கல்பு இவ்வளவு பாசத்துல உங்க புள்ள உளுந்தா, இன்னொரு புள்ள உளுந்தா உளுந்துட்டோ கவலைதான். ஆனா உங்க புள்ள உளுந்தா என்ன துடிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், 2 கல்பையும் சேர்த்து நாங்க பாசத்தை போட்டு, அவன் எடுத்துட்டான்டா குடும்பம் வாழாது. அது வரணும்டா ரப்பிடம், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத ஐனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துஆவை கேளுங்க. அதுல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான் நல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது தலைமை. தலைமை. அன்பு சகோதரர்களே, முஸ்லிம்களை எதிர்க்கிறதுக்கு செஞ்சாங்களோ இல்லையோ தெரியாது, அமெரிக்காவில இருந்து இந்த பிரச்சாரம் டீப்பா வந்துச்சு. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் 2 பேரும் ஈக்குவல், சமத்துவம். இப்ப பொம்பளை எல்லாம் எப்படி பேசுறா தெரியுமா? ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும் எங்களுக்கு. உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு எங்களுக்கு இப்படி நிக்கலாது. எங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும். நாங்க சம்பாதிக்கணும், நாங்க கிரீம் வாங்கணும், நாங்க ஹேர் ஸ்டைல் பண்ணணும், நாங்க சலூன் போகணும். இந்த சித்தாந்தங்கள் இன்றைக்கு 50 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை சொல்லல. அன்றைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வர போக்கல 10 பிள்ளைகள் இதாக்கி, வாப்பா டயர்ட்ல வராரு என்று உட்கார்ந்துருவா போய் அவரையும் உட்கார வச்சுட்டு போட்டு சாப்பிடுங்க, என்ன வேணும்னு பக்கத்துல மாப்பிள்ளைய கௌரவப்படுத்துற ஒரு பெண் இருந்தா. அவர் ராணி மாறி, ராஜா மாறி அவர் நடத்துற நேரம் ராணி மாறி நடத்தினாங்க. இதை செஞ்சது யார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க வீட்டுல இந்த படத்தை, இந்த யூடியூப்ல டிவியில போடுற இந்த படத்தை, தமிழ் ஹாலிவுட் டு பாலிவுட் எதா இருந்தாலும், இது அவ்வளவும் அல்லாஹ் பெரியவன் ஒரு 95% உங்க குடும்பத்துல டிவோர்ஸ் உண்டாக்கி அந்த நஞ்சு போடப்படுகிறது. இதுக்கு சொல்லுவாங்க சஜஷன்ஸ் என்று. அதாவது நான் ஒரு நாள் திரும்ப 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 ஒன்று சொன்ன சஜஷன்ஸ், பரிந்துரைகள் கல்வில கொண்டு வந்து போறது. நாம இஸ்லாத்தை கொடுக்கல, எங்க பிள்ளைகளை வந்து இந்த மஜ்லிஸ்களை உட்காரல. அப்படியான மஜ்லிஸ் கம்மியா போன உடனே இந்த பிள்ளைக்கு சைத்தானியத்தை கொடுக்குறாங்க. ஆம்பளையும் பொம்பளை ஈக்குவல், கல்யாண வாழ்க்கையில ஈக்குவல். அதனால இந்த படம் அவ்வளவுமே லவ் நிறைய, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள காதலை பேசு, கல்யாணத்துக்கு பின்னாடி காதலண்டா என்னன்னு தெரியாது. கல்யாணத்துக்கு பின்னாடி தன் மனைவியை காதலிக்க தெரியாது. ஏனென்றா இந்த சைத்தான் காதலை கொடுத்த பிறகு, கல்யாணத்துக்கு பிறகு அந்த நடிச்ச 50 பேரையும் கூகுள் பண்ணி பார்த்தா அவ்வளவு பேரும் டிவோர்ஸ். எவனுக்கும் குடும்பம் நடத்த தெரியாது, எல்லாம் டிவோர்ஸ் ஆனவன். என்னாச்சு? நிஜமான கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அனுபவிக்கிறே இந்த காதலை விட நிஜமான காதலை கல்யாணத்துக்கு பிறகு அனுபவிக்கலாமான்னு உலகத்துக்கு தெரியாது. பெருமானவரை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதுல ஒவ்வொன்றாக நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில சொல்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபர்ஸ்ட் விஷயம்
அதனால் சொல்றேன், இதெல்லாம் கேட்டுட்டு போய் வீட்டுல பரவாயில்லமா நீ படம் பாருமாண்டா, அந்த புள்ள நாளைக்கு எப்படி கணவனோட நடக்கும் தெரியுமா, அந்த கணவன் எப்படி நடப்பார் தெரியுமா, பேசுற ஒவ்வொன்றும் கடுமையா நிற்கும். ஒருவர் எனக்கு ஃபாரின்ல இருந்து கால் அடிச்சார், நாங்க இங்க சாகுறோம் என்றார், கூதல்ல நடக்கிறோம் என்றார். அதாவது கல்ஃப்ல சில நேரம் என்ன செய்வாங்க, ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல ஏதாவது சாப்பாடு போட்டு போயிருவாங்க. அந்த சாப்பாடுக்கு பல கிலோமீட்டர் நடந்து எடுத்து வந்து சூடாக்கி சாப்பிடுவோம். ஏண்டா ஏதாவது பிள்ளைக்கு மனைவிக்கு ஏதாவது அனுப்ப நாங்க கஷ்டப்படுறோம், படிச்சு இல்ல, ஆனா இங்க இப்படி பண்ணி கஷ்டப்படுறோம், சேர்த்து சேர்த்து சாப்பிடாம நாங்க அனுப்பினா வைஃப் கேட்கிறான் போன்ல, உங்களோட பிச்சை காசு எல்லாம் போதாது, உங்களோட பிச்சை காசு எதுக்குன்னு கேட்கிறான். அழுது பேசுறார். ஒரு ஆண்மகன், தைரியமான ஒரு ஆண்மகன் என்ன செய்ய என்னோட மசூரா கேட்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பேச சொல்லி கொடுத்தது யார்? இப்படி பேசக்கூடாது என்று ஒரு பாடம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம பிள்ளைகளுக்கு அதை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தால் இந்த குடும்பத்துடைய மகிழ்ச்சியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அந்த வீட்டுக்கு இறங்கும். எல்லாம் எங்களால் செய்ய இயலாது, ரப்பவுடைய பரக்கத்தை ரஹ்மத்தை வீட்டுக்கு இறக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்குரிய வீடாக நம்ம வீடு இருக்கிறோம். இப்ப சொல்றேன், உங்க பிள்ளைகள் இந்த யூடியூப்ல இருந்து அல்லது இந்த டிவில இருந்து இந்த படத்தோடு நின்றார்கள் என்றால் மிக ஆபத்தானது. ஏண்டா அந்த சஜஷன்ஸ் அங்க கொடுக்கப்படுது, ஈக்குவல், ஆம்பளை பொம்பளை ஈக்குவல். ஒரு நாளும் இந்த குடும்பம் ரன் ஆகாது. நாங்க சொல்றோம், சில இடங்கள்ல ஆம்பளை தலைவர், சில இடத்துல பெண்ணை மேன்மைப்படுத்துறோம், சமத்துவம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து ஒருத்தர் கேட்கிறார், யார சொல்லலாம், நான் யாரை நேசிக்கணும் யார சொல்ல கூட. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பாப்பாண்டாங்களா. ரசூலுல்லாஹ் ஒரு வாப்பா, உம்முக்கம்மா அவங்க உம்மாவை. அவர் என்னமோ மனசுல வச்சு கேட்கிறாரோ தெரியல, திரும்ப கேட்கிறாரு, சும்மா யார சொல்ல, அப்புறம் நான் யாரை நேசிக்கணும், உம்முக்க உங்க உம்மாவை யார சொல்ல. அதுக்கு பிறகு ஒரு ஆளை சொல்லுங்களேன், யாரு, உம்முக்க உங்க உம்மாதான். அதுக்கு பிறகு திரும்ப கேட்கிறாரு, ஏதோ கல்புல வச்சு கேட்கிறாரு போல வணங்குது, திரும்ப கேட்கிறாரு, அதுக்கு பிறகு யார சொல்லலாம், அபூக்கு உங்க வாப்பா. சரி யார சொல்ல. நாலாவது வாப்பா, இது எங்க பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்கணும். இறக்கமெண்டா அங்கே ஒரு கம்பெனில ஹைராக்கி இருக்குது, அதாவது மேல இருந்து சிஇஓ ஜெனரல் மேனேஜர் இப்படி வரும், இங்க இருந்து லேபர் போய் அப்படியே சிஇஓ டச் பண்ணினா அவனுக்கு மண்டே வலிக்கும். 2000 பேர் வேலை செய்யறதுல நான் போய் சிஇஓட தான் பேச வேண்டாம், அது எப்படிப்பா அடுத்தவரோட பேசணும். பொதுவா இயல்பு குணம், புள்ள உம்மாட்ட சொல்லி உம்மா வாப்பாட்ட சொல்லுவாங்க. சில இடத்துல வாப்பா ரொம்ப கேஷுவலா இருந்தாருன்னா வாப்பாட்ட வந்து சொல்லுவாங்க, உம்மா கொஞ்சம் உரமா இருந்தா. பொதுவான அன்பு என்னதான் இருந்தாலும் ஆம்பளைக்கு என்ன நான் பேசினாலும் 2 நாள் புள்ளெல்லாம் வச்சு சின்னத்துல வீட்டுல போட்டா அதை விட லேசிப்பா பிசினஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு போயிருவோம். ஒரு பொம்பளைக்கு அதை எப்படியோ சமாளிப்பாவ, அது அவருடைய இயல்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தாய்மை என்றா உம்மா, லீடர் என்றா வாப்பா, இங்கதான் குழம்பிச்சு உலகம். அதனால சொல்றேன், படம் பார்க்கிற பொம்பளை பிள்ளைகள் மார்க்கம் கிடைக்கலண்டா அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. ஆம்பளைக்கு சைக்காலஜி, இப்ப சொல்றது சைக்காலஜி லேஸ் அவங்களுக்கு சொல்லிட்டு போறேன். சைக்காலஜி சொல்லுது, ஆம்பளைக்கு சூப்பர் ஈகோன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. சூப்பர் ஈகோ, இந்த உலகத்துல ஒரு பெண்ணை ஒரு ஆண் நேசிச்சிட்டான், எல்லாத்தையும் தர்றமா, எனக்கு நீ தான் வேணும், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தர்றேன், எல்லாத்தையும் தர்றேன், நீ வேணும்ன்ற ஆசைப்படுற ஒரு ஆண்மகன் ஒரு பெண் ஆசைப்படுறான், அதானே காதல்ன்றாங்க. அப்படி காதலிக்கிறவங்க ஏன் 6 மாசத்துல டிவோர்ஸ் ஆகுறாங்க? 10 வருஷம் லவ்வா வழக்கு போகுது, 6 மாசத்துல டிவோர்ஸ் கேட்கறாங்க. இதுக்கு சொல்றது சூப்பர் ஈகோ டேமேஜ் ஆயிட்டு. ஒரு ஆம்பளைக்கு ஒரு சூப்பர் ஈகோன்ற ஒரு தன்மை இருக்கு. அந்த ஈகோ ஒரு பெண் டச் பண்ணி டேமேஜ் பண்ணினா அது எப்படின்னு சைக்காலஜி நீங்க தனியா படிக்கணும். ஆனா டேமேஜ் பண்ணி விட்டா அந்த ஆம்பளை உலகத்துல எல்லாத்தையும் விட நேசிச்ச பெண்ணை எல்லாத்தையும் விட வெறுக்க ஆரம்பிப்பான். அதான் மேட்டர். யார கூட நேசிக்கிறானோ இவன் முகத்திலே முழிக்க கூட நடப்பான். அது எல்லாமே இந்த படம் உருவாக்கிட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல சினாரியோ தனியாக நீங்க படிக்கணும். அதனால் இதுல உள்ள விபச்சாரம் ஒரு பக்கம், ஆனால் இதனால் உள்ள கொடுமை கூட. படிச்சவனும் இந்த சித்தாந்தத்தை பார்த்து அப்படியே இருந்தா அவனுக்குள்ள அந்த பரிந்துரைகள் பெயரும், அவன் வாழ மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஆணுடைய தன்மை வேற, பெண்ணுடைய தன்மை வேற. ஒரு ஆண் கட்டுப்பட்டு போவான் ஒரு பெண்ணை அடையும் வரைக்கும், அதுக்கு பிறகு அவருடைய மனநிலைமை மாறும். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அன்பான பாசமான ஒரு வாழ்க்கை. அதை நிறைய பேருக்கு அனுபவிக்க முடியாமல் போனதுக்கு ரீசன் அவர்களுக்கு வாழ்க்கைக்குரிய தத்துவம் குர்ஆன் என்ன சொல்லுது என்று தெரியாமல் போனது. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக சொன்னார்கள். அதுல ஒன்று நான் இப்ப சொல்லிட்டேன் உங்களுக்கு. என்ன? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்டா செய்ய வேண்டிய வேலை யாரு? லீடர். லீடருக்கு என்ன செய்ய போறீங்க? நாட்டு ஜனாதிபதி சொன்னா கேட்பீங்க நீங்க. பள்ளிவாசல் தலைவர் சொல்லிட்டாங்கன்னா கேட்கணும் நாங்க. ஏன்னா அவரை தலைவரை நாங்க போட்டுட்டோம். அதே மாதிரி இந்த விஷயத்தை நாம் அந்த மாதிரி செய்யணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையா குர்ஆன் இன்னொன்று சொல்லுது, கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள புகுந்துட்டாங்கண்டா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கு. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு இந்த வாழ்க்கையை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களே, இந்த வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் கதவு பரக்கத். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கிடைக்கிற வீடு அன்னமா ஹுவ ஜியாதான்றாங்க. பரக்கத்துனது எங்கெல்லாம் தொடுவதோ அது அப்படி அமர்கலமாயிருக்கு. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆம்பளை வந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற நேரம் ஒரு ஒப்பந்தம் பண்ற நஃபக்கா என்ன சொல்ல வாராம்? எப்படி இவங்க வாப்பா இவங்களை பார்த்தாங்களோ, நான் இருக்கிற இடத்துல நான் சாப்பாடு கொடுத்து நல்லா பார்ப்பேன். 20 வருஷமா ஒரு வாப்பா கண் கலங்கி கொடுப்பாரு, என் மகளை கவனமா பார்த்துருங்க, நான் அப்படி பார்த்தேன் நம்பி கொடுக்கிறார். அவர் ஒப்பந்தம் பண்றாரு, ஆமா நல்லவே நல்லா பார்ப்பேன், நான் சீரழிக்க மாட்டேன், கௌரவமா பார்ப்பேன், கண்ணியமா பார்ப்பேன். இதுதான் ஒப்பந்தம். நிக்காண்டா வேற ஒண்ணும் இல்லை. இஸ்லாமுடைய நிக்காவுடைய ஒப்பந்தம் இவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகரையும் எடுத்துக்கொண்டு இதை சொல்லணும். இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் கடந்து கொண்டிருந்தா ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம டாய்லெட்டுக்கு போறோம்னா அங்கே ரொம்ப மோசமான ஷைத்தான்கள் இருக்குது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸ் என்றாங்க. அந்த இடத்துல என்ன பாதுகாப்பு தேடணுமோ அதை தேடணும். வெளியில வர்ற நேரம் பாவ மன்னிப்பு தேடணும், குஃப்ரானக். காலையில் எழும்புற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். காலையில் எழுப்பின உடனே அப்படி ஓதணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு துவா இருக்கு. ரமலான் பரக்கத்தான மார்க், அதே மாதிரி பெருநாள் பரக்கத்தான நாள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆம்பளைக்கு பரக்கத்தான நாள் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆண்டு. அந்த பரக்கத்தை இழந்தா முடிஞ்சு முசீபத்து தான். அன்றைக்கு அவர் அந்த ஒப்பந்தத்தை சொல்ற நேரம் இஹ்லாஸோட, இறைவா ஏன்னா நான் ஒரு ஆள் தான், நான் சாப்பிட்றதுக்கே பத்தாது, ஆனா இன்றைக்கு இன்னொரு பெண்ணை கூட்டிட்டு வர போறேன், நாம 2 3 போவோம், 3 4 போகும், இன்ஷா அல்லாஹ் 4 10 போகும். அந்த நேரம் உன்னை நம்பிதான் இவ பொறுப்பெடுக்கிறேன். இந்த இஹ்லாஸோட ஒருவர் போய் சரி என்று சொன்னால் நம்ம எல்லோரும் அந்த நேரத்தில் அவர் கையை பிடிச்சிட்டு பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், இதெல்லாம் இப்ப கார்ட்ல போட்டு நிக்காலை ஸ்டைல்ல எல்லாரும் பார்த்துட்டு அவளுடைய ஸ்டைல்ல பதுவா நடக்கிற மாதிரி நடக்குது. திருமணம் நடந்துச்சா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து கொஞ்சமும் இல்லை. எவ்வளவு அந்நிய கலாச்சாரத்தை எடுக்கணுமோ அவ்வளோ. அன்றைக்கு பரக்கத்து வேணுமான்னு தெரியாது, என்ன ட்ரெஸ் ஹையா போடணுமோ அல்ஹம்துலில்லாஹ் வேணான்னு சொல்லல. அங்க அசான் சத்தம் தெரியல, அங்க தொழுக மறந்துட்டு, அங்க எதுவும் இல்லை. அது சரியா இது சரியா அது ஓகேயா? சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரே ஒரு துஆ கபூலாக்கப்பட்டால், இந்த ஒரே ஒரு துஆ கபூலாக்கப்பட்டால், நீங்கள் போய் சஹாபாக்களுடைய வரலாறை பாருங்க. தேம்பி தேம்பி ஏன் அழுவோம் தெரியுமா? அல்லாஹ் அந்த பரக்கத்தை வீடுகளுக்கு இறக்கினான், அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை வீடுகளுக்கு இறக்கினான். பாரக்கல்லாஹு லக்குமா. அந்த துஆ தெரியாது உங்களுக்கு 2 பேருக்கும் பரக்கத்தாக அவர் இஹ்லாஸோட இறங்கினார். அண்டையிலேருந்து அவர் வாழ்க்கைய பரக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. அந்த வீட்டுக்குள்ள பரக்கத்தை பார்ப்பீங்க. சுப்ஹானல்லாஹ், தைரியத்தோட என் மனைவி போறார். 10 நாள்ல தலைவலிதான். இஸ்லாம் சொன்னதை மீறி போனால் முடிந்து விட்டது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் அல்லாஹ் துஆ கேட்க சொல்றான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத ஐனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று அல்லாஹ் சொல்றான். வீட்டுக்கு போற நேரம், யா அல்லாஹ் எனக்கு என் பொண்ணு மனைவி மக்களை கிஃப்டா தந்திரியா அல்லாஹ், கண் குளிர்ச்சியை தந்திர. அவங்கள பார்க்கிற நேரம் எனக்கு அவங்கள பார்க்கறன்னு கோபம் வரக்கூடாது, என் கண் குளிர்ச்சியா நிக்கணும் யா அல்லாஹ். அந்த முத்தகீன்களுக்கு என்ன தலைவராக்கிறியா அல்லாஹ், எங்க வீட்டில் உள்ள முத்தகீன்கள் என்ன மதிக்கணும், என்ன தலைவராக்கிறியா அல்லாஹ். சுப்ஹான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அடுத்ததாக நான் இப்படியே பேசினா பெண்கள் என்ற உண்மையாக எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் இருக்கு. நான் நிர்வாகத்திடம் சொன்னேன், உண்மையாக இந்த நேரத்துக்குள் இந்த தலைப்பை பேச இயலாது. உண்மையாக என்றால் இது ஒரு பாடமாக நடத்தப்படணும். மேலோட்டமா புரிய வைப்பது வேறு, பல ஹதீஸ்களை சொல்லுவது வேறு. இதில் வீட்டில் போய் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் பல. ஆனால் உங்களுடைய நிலைமை இங்கே சாப்பாடு உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணல, நீங்க போய் சாப்பிடணும். அதனால இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியுமான அளவுக்கு நான் இப்ப ஹதீஸ்களை மட்டும் வாசிச்சுட்டு போறேன். என்ற விளக்கத்தை உங்களுக்கு தந்தால்
அதுக்கு பிறகுதான் நாங்கள் புரிவோம் இஸ்லாம் என்றால் என்ன மார்க்கம். அதனுடைய லட்சம் அல்ல, கோடி அல்ல. ஒரு கோர்ஸுக்கு எத்தனை லட்சம் கொடுக்குறீங்க? இதுக்கு கோடி அல்ல. அதெல்லாம் விட பெருமதியை ஒரு மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்து கேட்போமே, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வார்த்தையை கேட்டால் இவ்வளவு பெருமதியா, இவ்வளவு பெருமதியாண்டு வாழ்க்கையில் பிரச்சனையை சந்தித்தவன் உணர்வான். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அந்த அளவுக்கு பெருமதியான போதனைகளை பெருமான செல்லாம் சொன்னாங்க. அதனால அன்பாந்தவர்களை திரும்ப திரும்ப சொல்கிறேன், சொன்ன போதே இல்லை. இதெல்லாம் கேட்டுட்டு போய் என்ன செய்ய, எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லையே. இந்த பழம்னு நான் சொன்னேனே, சில பேர் அதையும் எடுத்துட்டு கதை மட்டும் பார்க்கலாமா, எல்லாத்துலயும் தான் வரும். இந்த குடும்ப கதை நினைப்பானே, இந்த குடும்ப கதைலாம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் நடிக்கிறாங்க. இதுல சஹாபாக்கள் தான் நடிக்கிறாங்களா? எல்லாத்துலயும் அந்த சித்தாந்தம் தான். அடுத்தது திருக்குர்ஆன் சொல்லுது, ஹுன்ன லிபாசுல்லக்கும் வா அன்தும் லிபாசுல்லஹுன். சுப்ஹானல்லாஹ். இதை மட்டுமே நிறைய விளக்கணும், நான் ஒரே வார்த்தையில முடிச்சிடுறேன். நீங்க ஏன் உடுக்குறீங்க? இந்த பள்ளிக்கு வரப்போக்கல நீங்க ஒரு மஜ்லிஸுக்கு சுட்டி கொஞ்சம் இருக்கிறதுல ஒரு நோமலா உடுத்துட்டு வருவீங்க. இதே கல்யாண வீட்டுக்கு போறோம்டா ஈக்கிறதுல எடுத்து மேக்சிமம் அயம் பண்ணுவீங்க, நல்லா உடுப்பீங்க. ஏண்டா ஃபர்ஸ்ட் உடுப்பு எதுக்கு உடுக்குறோம்டா, எங்களுக்கு ஒரு மானம் இருக்குது, நேக்கடா போக இயலாது. அந்த மானத்துக்கு தான் உடை. ரெண்டாவது கௌரவத்துக்கு உடை. ஃபர்ஸ்ட் மானம், ரெண்டாவது கௌரவம். நல்லா புரிந்துக்கோங்க, மானம் கௌரவம். அல்லாஹ் சொல்றான், உங்க மனைவி யாரு தெரியுமா? ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன். அல்லாஹ்க்கு சொல்லலும், உங்க மனைவி அவமானத்தை நீங்க பாதுகாத்துருங்க, நீங்க அவமானத்தை பாதுகாத்துருங்க. குர்ஆன் சில வேளை அப்படி பேசாது. உட்கார்ந்து 4 மணித்தியாலம் யோசிச்சா 8 மணித்தியாலத்துக்கு விஷயம் வரும். அப்படி அல்லாஹ் பேசினான். அல்லாஹ்வுடைய கலாம் அப்படிப்பட்டது. உன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்டா, அவ உங்க மானம், நீங்க அவமானம். அதாவது அவ உங்களோட மானம், நீங்க அவள மானம். நீங்க அப்படின்னு அர்த்தம். ட்ரெஸ் இல்லாம உங்களுக்கு வெளியே போக இயலுமா? ஏதாவது பழைய ட்ரெஸ் என்றாலும், கடைக்கு போற நேரம் கடைக்கு போறேன்ட்டு எல்லாரும் பிளேசர் எல்லாம் போட்டு கோட்டெல்லாம் போட்டு போக மாட்டாங்க, இருக்கிற ட்ரெஸ் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா மானம். மானம் போனால் விளங்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம். ஒரு மனிதனுடைய மானம் போனா எவ்வளவு பேர் அழுதிருக்கிறாங்க. மானம் பெயருமே என்ன செய்ய, கோடீஸ்வரர்களே சொல்லியிருக்காங்க. மானம் என்பது அப்படி. ஏதாவது ஒரு பொம்பளையோட போனா மானம் போச்சுன்னா எல்லா வீட்டுக்கும் தெரிஞ்சா எப்படி இருக்கும், அவன் தலையை வச்சு பார்க்கலாம் பேரு. அதனால உங்க மனைவி உங்க மானம் என்ன தெரியுமா? இவதான் உங்களுக்குரிய ட்ரெஸ். ரோட்ல போற பொம்பளையோட போனீங்கண்டா உங்க மானம் காலி. அது ஹராம், அது ஹராம், அந்த பெண்ணோட ஹராம். அதனால உங்க மனைவி அந்த மானத்தெல்லாம் எப்படி சொல்றான் தெரியுமா? இந்த ட்ரெஸ் என்ன அர்த்தம்? நீ மானத்தை மறைக்க போடுற ட்ரெஸ் இருக்குது, அதை ஏதாவது இதாகி போனா, ஊத்தியான போனா தூக்கி வீசிடுவியா? அதை எடுத்து துவைச்சு திரும்ப வாச போட்டு அழகா உடுப்பு. ஓட்டையானா தச்சு உடுப்ப, அந்த ஓட்டையை மறைக்கிற மாதிரி நிற்ப. ஓ மனைவி என்பது எப்படி உன் ட்ரெஸ்ஸோ, நீ மானத்தை மறைக்கிறியோ, உன் மனைவி உன் மானம் இல்ல. அதை தவிர நீ போனண்டா அது உன்னை கொண்டு போய் வேற ரூட்டு கொட்டுரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் டீப்பா வளர்க்க வேண்டும் என்றாலும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி உங்க ட்ரெஸ்ஸை நீங்க விரும்புறீங்களோ, அதை எவ்வளவு அழகா வைக்கிறீங்களோ, கீழே விழுந்துட்டோம் ஊத்தப்பட்டு 2 விதாக்கள்லையோ, உங்க மனைவி குறைகள் எல்லாம் மறைச்சு அவட்ட உள்ளதை நீங்க அழகா சொல்லி அவ திரும்ப வாசமாக்கணும், துவைச்சு வாசமாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் இப்ப பெண்களுக்கே சொன்னா ஆம்பளைக்கு சொல்றது கொண்டு இல்லை. பெண்கள் இப்படி நிக்கணும் இப்படி நிக்கணும் என்று சொன்னா ஆம்பளை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா. ரசூலுல்லாஹ் அட்வைஸ் பண்ணாங்க, அவங்க வசியத்து பண்ணினாங்க. என்ன சொன்னாங்க? ஹஜ்ஜத்துல் விதால அவ்வளோ பெரிய உரை, பெரிய கூட்டம். ரசூலுல்லாஹ் 82 நாட்களுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் வந்தா நாங்களாம் என்ன பேசுவோம்? கொஞ்ச நேரத்துல ஆக முக்கியமான பாயிண்ட் எது ஆக முக்கியமா அதை பேசுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் வசியத்து, அட்வைஸ் ஆம்பளைக்கு, இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் நிலமாக நடங்க. இதுல ராங் பண்ணிட்டீங்க அல்லாஹ் விசாரிப்பான். இதெல்லாம் பெண்களுக்கு சொல்லி போட்டு ஆண்களையும் ரசூலுல்லாஹ் விடல. நாங்க போய் வேண்டிய மாதிரி கண்ணத்துக்கு பலார் நரைச்சு ஈரி இந்த லீடர்ஷிப்பை சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மனைவிக்கும் கை நீட்டினது இல்லை, எந்த அடிமைக்கும் கை நீட்டினது இல்லை, யாருக்கும் ரசூலுல்லாஹ் கை நீட்டினது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஜிஹாது களத்தில் போராடுகிற நேரம் தவிர வேற
யாருக்குமே கை நீட்டினதில்லை. மனைவி சிலாகித்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல சொல்றாங்க, என்ன உங்களில் சிறந்தவர் ஹைருக்கும், அதாவது உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தில், உங்க குடும்பத்துக்கு சிறந்தவர். வான ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்துக்கு சிறந்தவன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைருக்கும் லி அஹ்லிஹி, யாரு அதாவது உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்துக்கு சிறந்தவர். அப்படின்னா எல்லாம் செஞ்சு போட்டு வைஃப், நீங்க நல்லா இருக்கிறீங்க, வைஃப் உங்களை திட்டாங்கன்னு வைங்களேன், அப்ப நீங்க கெட்டவராகாது. உங்க குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களை நல்லா வாழணும்டா, அவங்களுக்கு சொர்க்கத்தின் பாதையில நீங்க கொண்டு போறீங்கடா, நீங்க சிறந்தவர். வைஃப் என்ன சொன்னாலும் நீங்க சிறந்தவர். அப்படின்னா நூஹ் நபி சிறந்தவர் இல்லையா? அவங்க வைஃப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. லூத் நபி, அது இல்ல அர்த்தம். நீங்க உங்க குடும்பத்துக்கு செய்யற கடமை எல்லாம் செஞ்சீங்கடா, நீங்க சிறந்தவர். வஅன கைருக்கும் லி அஹ்லி, நான் என் குடும்பத்துக்கு சிறந்த. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சிறந்தவப்பா உங்கள, என் குடும்பத்துக்கு நான் அப்படி நிக்கிறேன்டாங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்க உள்ளவர்கள் சிறந்தவர் யார் என்று நாங்க எங்களை கேட்கணும். போற வழியில நான் சிறந்தவனான்னு கேளுங்க. ஏண்டா அல்லாஹ் சிறந்தவர்களுக்கு நிறைய பாக்கியங்களை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவசரமாக நான் சொல்லுகிறேன், பெண்களே உங்களுக்கு, அதாவது கவனமா, உங்க சுவர்க்கம் உங்க நரகம், நல்லா புரிந்துக்கோங்க, இதை நல்ல கவனமா புரிந்துக்கோங்க. உங்க சுவர்க்கம் உங்க நரகம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்க கணவன்கிட்ட வச்சிருக்கிறான்டா, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆண்கள் ஜன்னாவுடைய கதவை திறக்க நிறைய செய்யணும், கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அவர்கள் நிறைய தியாகம் பண்ணணும். ஆனா பெண்களுக்கு அவர்களுடைய ஜன்னாவுடைய வாசலை திறக்க உங்க கணவர்மார்களோட நீங்க நடந்து கொள்ற விதம், அது காரணம் உண்டு. எந்த கட்டத்துல நீங்க ஹதீஸை பெரட்டி பார்த்தீங்கடா ரொம்ப டேஞ்சர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உரித்துன்னார், எனக்கு நரகம் காட்டப்பட்டது. நான் அதுல நிறைய பேரை பார்த்தேன், நரகம் எனக்கு காட்டப்பட்டது. அதுல பார்த்த அதிகமா பெண்கள் அவங்க வந்து நிராகரிக்கிறாங்க, அவர்கள் நிராகரிக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்களே? இல்ல கணவர்மார்களை நிராகரிக்கிற. என்ன யார சொல்ல கணவர்மார்களை நிராகரிக்கிறேன்டா, அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் வாழ்க்கை முழுக்க லவ் அஹ்ஸன்த இலா இஹ்தாஉன்ன தஹர், வாழ்க்கை முழுக்க அவர் நலவு செய்திருப்பார். சும்ம ரஅத் மின்க ஷையன், ஏதாவது ஒன்று அவர்ட்ட கண்ட உடனே அவங்க சொல்லுவாங்களாம், காலத் மா ரஅய்து மின்க கைரன் கத், நான் எந்த ஒரு நலவையும் உங்கள்கிட்ட பார்க்கலன்னு சொன்னா அந்த வார்த்தை நரகத்துல போய் போற்றுமாம். தாய்மார்களே, அன்பிக்கினிய மனைவிமார்களே, இதெல்லாம் படம் சொல்லித்தராது உங்க பிள்ளைகளுக்கு, இதெல்லாம் அந்த கதைகள் சொல்லித்தராது. இந்த பிள்ளைய உம்மா வீட்டுல இருந்து மாப்பிள்ளையோட எப்படி நடக்கணும் ஊட்டி வளர்த்தால், மாப்பிள்ளமார்களை இஸ்லாமிய குடும்பத்துக்கு என்டராக முன்னாடி எப்படி வளர்க்கணும் என்று ஊட்டி வளர்த்தா, அவர் அந்த நாள் வருகிற நேரம் எனக்கு பரக்கத்து கிடைக்குமான்னு கேட்பாங்க. அந்த புள்ள கேட்கும், எனக்கு பரக்கத்து வேணும் யா அல்லாஹ். ஒழுக்கமான ஒரு திருமணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், கண்ணீர் மல்க கண் கலங்க இருவரும் ஒன்று சேர்ந்து முழு பேரும் பரக்கத்துக்கு துவா செய்து அமர்கலமான ஒரு நாளாக அந்த நாள் போகும். எங்கேயோ போற ஒரு கலாச்சாரத்தை தூக்கி எடுத்து ஆடலும் பாடலும் கூத்தும் கும்மாளமும் போட்டு அடுத்த நாள் களத்தை பாப்பாமார்கள், எத்தனை இது கொடுத்துட்டோம் சீதனம், இப்ப எத்தனை பேருக்கு கடை, அவன் எத்தனை பேருக்கு கடை, எல்லாம் பிரச்சனை படுத்துது. இஸ்லாம் சொன்னதா, பொம்பளை புள்ளைய பெத்தெடுத்தா நீங்க வேதனைப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ் நம்புங்க, அல்லாஹ் உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அனுப்புவான். உங்களுக்கு ரப்பை நம்பிக்கை இல்லைண்டா, ஆனா இந்த அபுதி பி, என் அடியான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறானோ அப்படி அவனோடு நான் நடந்து கொள்வேன்றான். நீங்கள் பிடிவாதமாக நின்றால் ஒரு அற்புதமான ஒரு மாப்பிள்ளை உங்க வீட்டுக்கு அல்லாஹ் அனுப்பி வைப்பார். எங்களுக்கெல்லாம் சீதனம் கொடுக்காட்டி மாப்பிள்ளை கிடைக்குமான்னு கேட்டா எங்க புள்ளை இப்படி நிக்கணும்டா, இல்ல சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனை எப்படி நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்படி அடியானோட நடந்து கொள்வான். அதை புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அதனால் பெண்களே, அந்த ஒரு வார்த்தை சுபஹானல்லாஹ், ஒரு வார்த்தை உங்க மாப்பிள்ளை எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு வேறு வசந்தி அவர் பர்ஸ்ல உள்ளதெல்லாம் உங்களுக்கு தந்தாரண்டா, அவர் இரத்த உறவுன்னு உங்களுக்கு தரல, என்ன பெத்தெடுத்த தாயேன்னு தரல,
உங்களை திருமணம் மூலமாக வந்து ஒப்பந்தத்துக்கு பிறகு அவர் தந்தார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் கூட்டி விடுற ஒரு புடி உணவு அப்படின்னா உங்களுக்கு தர்ற எல்லாமே சதக்கான்றாங்க. சுப்ஹானல்லாஹ். மாப்பிளமார்களே சந்தோஷப்படுங்க, நீங்க போய் வீட்டுக்கு கொடுக்குறீங்களே அத்தனையும் சதக்கா. ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு நீங்க மனைவிக்கு கொடுப்பது சதக்கா. இஸ்லாம் எப்படி பேசுதுன்னு பாருங்க. அதே போன்று வீட்டுல இன்னொரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? சண்டை வராம இருக்காது. சண்டை வராம இருக்காது. அல்லாஹ்வுடைய சண்டை வந்தா இந்த சண்டையில யாரு இப்ப போய் மன்னிப்பு கேட்கணும்? அதான் பிரச்சனை. எல்லா வீட்டுல என்ன பிரச்சனை தெரியுமா? ஹஸ்பண்டும் வைஃபும் சண்டை பிடிச்சா என்ன பேச மாட்டீங்களா? நான் எதுக்கு போவேன், இவரு நான் எதுக்கு அவட்ட போவேன், விளங்குதா? 2 நாள் இப்படி நிப்பா. இப்ப யாரு போகணும்? சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? எல்லாத்துலயும் கான்ஸ்டிடியூஷன் போட்டு வச்சிருக்கீங்க, சட்டை ஆப்பு மாதிரி ரெசல்யூஷன் எல்லாத்துலயும் போட்டு வச்சிருப்பீங்க. ஓஹோ பள்ளிக்கு வரணுமா, எல்லாத்துலயும் பேங்க் அக்கௌண்டோட டீல் பண்ண போக்கல அவங்க எல்லாம் தருவாங்க உங்களுக்கு. இப்படி இப்படி இப்படிதான் இப்படி சட்டம். எங்கேயாவது போனீங்கன்னா இது வீடு வாங்குறீங்கன்னா சட்டம் இப்படி இப்படி இருக்குது, இதான் டீடெண்ட். அந்த சட்டம் எல்லாம் போட்டிருப்பாங்களா? திருமணத்துக்கு பிள்ளைக்கு சட்டம் சொல்லி கொடுத்தீங்களா? எப்படி திருமணம் முடிக்கணும், எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தீங்களா? சட்டம் இல்லையா? உலகத்துல ஆக முக்கியமான ஒப்பந்தம். கடன் கொடுக்கறோம்னா ஒப்பந்தம் பண்றீங்க, இத்தனை நாள் தரணும், இல்லன்னா இப்படி செக் கொண்டாவது தாங்க, இப்படி அப்படி இப்படின்னு கேக்குறீங்க. எல்லாத்துக்கும் ஷரத்து போடுறீங்களே. திருமணத்துக்குள்ள ஷரத்து என்ன தெரியுமா? திருமணத்துல ஒரு பெண்ணை பத்தி சுப்ஹானல்லாஹ் இப்ப சொன்னது நரகத்தை பத்தி. இப்ப நான் சொன்னனே, ஒரு மனைவி தம் மாப்பிள்ளைக்கு எந்த நனவையும் பார்க்கலண்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவு உழைச்சு போட்டவனுக்கு இப்படி பேசிட்டு போறீங்க, என்ன பேச்சு? அப்ப ஒரு பெண் இதெல்லாம் படிச்சுட்டு இப்படி நின்றா துடிப்பு, பயப்படுவா. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும் என்பா, நான் பேசக்கூடாதுன்னுவா. அந்த பெண்ணோட வாழ்ந்து பாருங்க. அல்லாஹ்வுடைய அந்த பெண்ணோட வாழ்ந்து பாருங்கள், அப்ப புரியும் வாழ்க்கை என்னண்டா. இப்ப புரிந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா உக்பிருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, பினிஷாயிக்கும் மின் அஹ்லில் ஜன்னah, ஜன்னாக்குரிய பெண்களை உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்க, அறிவிக்கட்டுமா? ஜன்னா பெண்புல என்ன என்ன நினைப்போம்? ஆஹா தாஜத்தில் இருப்பாவோ, நிறைய இது பண்ணுவாவோ. என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா? இந்த ஹதீஸை நான் விளக்க நேரம் இல்லை. அல்வதூத் அல்வலூத் அல்அஊத், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ரொம்ப பாசமா நிப்பா, ரொம்ப பாசமா நிப்பா. அது நிறைய வளர்க்க வேண்டியது. வதூத் அல்வலூத், நிறைய பிள்ளைகளை பெத்தெடுப்பா. அவக்கு ஏழுமண்டா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன் கணவன் பக்கம் சாய்வா, அஊத் சாஞ்சு நிப்பா. அது நிறைய விளக்க வேண்டியது. அல்லதி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்பானி ஷேக் அல்பானி இது ஹசன் என்ற தரத்துல கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லதி இதா லுதிமத், அவ பாதிக்கப்பட்ட. கவனமா கேளுங்க. சில ரிவாயத்துகள்ல வருது இவரை நோவிச்சா அல்லது அவ நோவிக்கப்பட்டா. இப்ப இவரை நோவிச்சாச்சு, கணவரை நோவிச்சாச்சு. நோவிச்சா உண்மையா அவ வந்து மன்னிப்பு கேட்கறது ஓகே ஓகே. ஆனா அவ நோவிக்கப்பட்டுட்டா, இப்ப யாரு மன்னிப்பு கேட்கணும்? அல்லாஹ் கணவர் மன்னிப்பு கேட்கணுமா? இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? இதுல கண்டிஷனா போடல. ஆனா ஒரு பெண்ணுக்கு ஜன்னாவாசியான பெண் என்ன செய்வாவாம்? ஆதிஹி எதி ஃபி எதிக், மாப்பிள்ளையோட கையை பிடிப்பாவாம். யார்? இவ பாதிக்கப்பட்டிருக்கிறா. சுபஹான ரப்பி, என்ன பெண்ணை இஸ்லாம் வளர்த்தெடுக்குது. இந்த வீடு இல்லாதனாலதான் ஐரோப்பால சீரழிகிறார்கள். லிவிங் டுகெதர்ல இருந்து ஹோமோசெக்ஸை பேசுகிறார்கள். கையை பிடிச்சு கணவன்ட்ட சொல்லுவார்களாம், லாதுகு கம்வன் ஹத்தா தரலா, நீங்க என்ன பொருந்தி கொள்ளும் வரைக்கும், நீங்க எனக்கு மன்னிப்பு தரும் வரைக்கும். என்ன இவ சொல்லுவா, மாப்பிளைய பிடிச்சிட்டு, எனக்கு உங்களோட இரவுல திருப்தி வராது, நான் சந்தோஷமாக நிக்க மாட்டேன். இப்படி ஒரு மனைவி சொன்னா எந்த மாப்பிளைக்கும் கண்ணீர் ஓடும். கண் கலங்கி அவளை அரவணைத்து ராஜாவா நின்று தாக்கி பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? தாங்குவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இஸ்லாம் சொல்கிற சித்தாந்தத்தை உங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எங்கேயோ போகும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுல வெளிவு தெரியாது, இதுல வெளிவு தெரியாது. எங்கேயோ ஒரு ஃபேமிலி சைக்காலஜியை படிக்கிறோமா, அதுல எல்லாம் நம்ம வாழ்க்கையை ஓட்டேலுமெண்டா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பகுதி ஓட்டலாம் என்று வைங்க. இஸ்லாம் இதை தாண்டி எந்த சைக்காலஜியும் வராது. இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அது ஒவ்வொரு வார்த்தையும் பெருமதி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசைத்து பேசிட்டாங்கண்டா அவங்க போட்ட கோடை மீறக்கூடாது, ரப்பு சொன்ன கோட்டை மீறக்கூடாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால நீங்க பார்க்கலாம், திருக்குர்ஆன் அதாவது ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஜன்னாவாசியை சொல்றாங்க. பெண்களை நான் சொன்னேன்,
உங்க ஜன்னா ஜஹன்னம் எங்க இருக்கு? ஆண்கள் சஹாபாக்கள் ஜிஹாதுல போய் ஜன்னாட வாசலை திறந்து கொண்டாங்க. அந்த இடத்துக்கு உங்களை போ சொல்லல இஸ்லாம். அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. தொழுந்த அசான் சொன்னா நீங்க பள்ளிக்கு போயிட்டே ஆகணும்ண்டாங்க ரசூல. குருடருக்கும் சொன்னாங்க இல்ல நீங்க போகணும்ண்டாங்க. எவ்வளவு தூரம் என்று கேட்டாங்க, போகணும்ண்டாங்க. வீட்டுல இருந்தா ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஜமாத்து நேரம் சொன்னாங்க, எனக்கு யாரையாவது இமாமத்துக்கு நியமிச்சு விட்டு யாரெல்லாம் தொலை வரவில்லையோ அவங்க வீடெல்லாம் நெருப்பு வைக்கணும் என்று தோணுதுண்டாங்க ரசூல். அப்படி பேசுறவர் அல்ல, அது அவ்வளவு பெரிய பாவம் அல்ல அவடியார்களே. அப்படி நாம் தொழுகைக்கு போகணும், ஏலாத ஒரு கஷ்டத்தை தவிர எந்த இடத்துலயும் ஜமாத்து மிஸ் பண்ணலாது. பெண்களே உங்களுக்கு அதெல்லாம் இல்லை. நீங்கெல்லாம் அப்படி நடந்து போய் நீங்கெல்லாம் அப்படி போய் எழும்பி போய் அப்படிலாம் ஒண்ணு இல்லை. ஆனால் உங்களுக்கு ஜன்னா எங்க தெரியுமா? உங்களுக்கு ஜன்னா அதுக்காக இதுல மட்டும் ஜன்னா நினைச்சிடாங்க. இதுல அல்லாஹ் ஜன்னாவை கொடுக்கறான்டா. ஒரு சாலிகான பெண்ணுண்டா, சாலிகாண்டா. இதெல்லாம் கேட்ட ஒரு பெண் தன் கணவனிடம் எப்படி நடப்பாள் அப்படின்னு அப்படிப்பட்ட மனமகிழ்ச்சியான வாழ்க்கை எங்க போய் நிற்கும் தெரியுமா? இந்த துனியாவில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அருளும் அந்த வீட்டுக்கு இறங்குற நேரம் பொங்கும் அல்ல அப்படின்னு. இந்த டைல் உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. இந்த மாடர்ன் வாஷ்ரூம் மனிதன் நினைக்கிற மெட்டீரியலிஸ்டிக், இந்த மெட்டீரியல் எனக்கு சந்தோஷத்தை தரும் என்று அல்லாஹ்வுடைய நல்லியார்களே. அதாவது இதா ஸல்லத்தில் இம்ராஅத்து ஹம்ஸஹா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பொம்பளை 5 வக்து தொழுதுட்டா, 5 வக்து தொழுதுட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க வஸாமத் ஷஹ்ரஹா, அவ ஒரு மாசம் நோம்பு பிடிச்சிட்டா. இப்ப 2 ஓகே, தொழணுமா ஜன்னாக்கு போறதுக்கு. 5 வக்து தொழுதுட்டா, ஒரு மாசம் நோம்பு பிடிச்சிட்டது ரமலான், எல்லாம் பண்ணிட்டாவா. வஹஃபிலத் ஃபர்ஜஹா, அவ மானத்தையும் பாதுகாத்துட்டா. ரோட்ல போறவனுக்கு ஹாய் பாய் சொல்லல, அவ பாதுகாத்துட்டா. வஅதாஅத் ஜௌஜஹா, தண்ட கணவனுக்கு கட்டுப்பட்டுட்டா. சுப்ஹானல்லாஹ், இது தனியா பேசணும், தனியான ஹதீஸ். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த பொம்பளைய பார்த்துட்டு என்ன சொல்றான்னு நினைக்கிறீங்க? கீல லஹா, அவருக்கு சொல்லப்படுமா, உதுகுலில் ஜன்னத மின் ஐ அப்வாபில் ஜன்னதி ஷித்தி. சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்படுவாங்க. ஜன்னாட எல்லா வாசலும் திறந்து வாங்க. எந்த வாசல்? எல்லா வாசலும் ஓப்பன். ஒவ்வொரு ஆளுக்கு ஜன்னாக்கு போறதுக்கு தகுதி இருக்கு. ஒரு பெண்ணுக்கு எல்லா வாசல்ல இருந்து கூப்பிடப்படுமா? எப்ப? 5 வக்து தொழுதுட்டாவா, ஒரு மாசம் ரமலான்ல நோன்பு பிடிச்சிட்டாவா, அவன் மானத்தை பாதுகாத்துட்டாவா, அதாவது தப்புல ஈடுபடலையா, இதெல்லாம் செஞ்சுட்டு தன் கணவனுக்கு கட்டுப்பட்டா. அவருக்கு சொல்லப்படுமா என்ன? போங்கம்மா, இந்த பாபுல விருப்பமோ, இதுல விருப்பம்டா போங்க, அதுல விருப்பம்டா போங்க. இதா படம் சொல்லி கொடுச்சு தாய்மார்களே. இந்த கூத்தாடி சைத்தான நடிக்கிற படம் இதா சொல்லி கொடுத்துச்சு. இந்த அசிங்கத்தை ஏன் பாக்குறீங்க? என்டர்டெயின்மெண்டா? அதை விட என்டர்டெயின்மெண்ட் திருக்குர்ஆனை ஓதி ரசிச்சு பாருங்க, அதை படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு அற்புதமா திருக்குர்ஆன் குடும்ப வாழ்க்கையை பத்தி ஹதீஸ் பேசுது. இதை ரசிச்சு உட்கார மஜ்லிஸுக்கு வருவதற்கு நாம் கொடுத்து வைக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க வாழ்க்கை குழம்பி போனா நாங்க பொறுப்பு. ரசூலுல்லாஹ் அவருடைய அமானிதத்தை நிறைவேற்றி விட்டார். ரசூலுல்லாஹ் அவருடைய தீனுக்கு அந்த பணி மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்து, இதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நரகம் சொர்க்கம் ரெண்டையுமே உங்களுக்கு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வருகிறது. நரகம் சொர்க்கத்துக்கு பெண்கள் தங்களுடைய கணவர்களை காரணமாக்கி அந்த கணவன் விஷயத்தில் நிறைய இன்னும் இருக்கிறது, அந்த அளவுக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்றாலும் கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். பெண்களே, உங்களில் சிறந்தவர் யார்? நான் ஒரே ஆரம்பிக்கிற நேரம், இந்த உலகத்தில் சிறந்த வசதி வாய்ப்பு என்ன, எந்த என்ஜாய்மெண்ட் சிறந்தது என்று கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்மர் அஸ்ஸாலிஹா, சாலிஹான ஒரு பெண் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருன் நிசா, எல்லா பொம்பளையும் உட்கார வச்சுட்டு ஒரு பொம்பளையை தேர்ந்தெடுத்து, யார் உங்கள சிறந்தவர் தெரியுமா அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இருந்து எல்லா பொம்பளையும் உட்கார வச்சு, உங்களை சிறந்த பொம்பளை யாருண்டா? எல்லா பொம்பளையும் என்ன ஆசைப்படுவாங்க?
அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொல்ல மாட்டீங்களா, என்ன சொல்ல மாட்டீங்களா? அந்த சஹாபி பெண்கள் அவ்வளவு ஆசைப்படுவாங்க. இன்றைக்கு உலகத்துல சிறந்த பெண் எப்படி பார்க்கிறது? முகம் நல்லா இருக்குதா, வெள்ளையா இருக்குதா, வெளியே வந்து திரியிறாவா, அந்த திரியிற 4 பேர்ல உட்கார வச்சு ஒருத்தர் எடுப்பாங்க அழகுராடி. ஆனா ஒழுக்கமான வீட்டுல உள்ள பெண்கள்ல எவ்வளவோ அழகானவங்க இருப்பாங்க. இஸ்லாம் முகத்தை பார்த்து ஒரு நாளும் அவர்கள் பெஸ்ட் என்று தீர்மானிக்காது. கல்பு, இஸ்லாத்துக்கு வேணும் கல்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹைருன் நிசா, பெண்களில் சிறந்தவர் யார்? நம்ம என்ன நினைப்போம்? ஓஹோ, தஹஜ்ஜுதுல் பொம்பளையோ அவன் சிறந்தவன் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இது எல்லாம் பண்ணி போட்டு ஒரு செய்தியில் நீங்க பாக்குறீங்க. அண்டை வீட்டார மட்டும் பகைச்சு நோவினை கொடுத்தாண்டா போங்க நரகத்தென்றுவானல்ல. தொழுதவங்க நல்ல கவனமா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே டேஞ்சர் பாயிண்ட் சொல்றதெல்லாம் நீங்க படிக்கணும். ஒரு பெண்ணு அவ சிறந்தவன் என்பதுக்கு ரசூலுல்லாஹ் வாயில சொல்லுங்க, ஹைருன் நிசா, பெண்களில் சிறந்தவங்க யாரு தெரியுமா? இதுதான் நதர்த்த இலைஹா ஷர்ரத்துக்கு. ஒரு மாப்பிள்ளை போய் வீட்டுல அவ பாக்குற நேரம் அவரை சந்தோஷப்படுத்தணுமா? அல்லாஹ் அக்பர். இஜா நலர்த்த இலைஹா, ரசூலுல்லாஹ் எந்த கோணத்துல பேசுறாங்க? திருமணம் முடிச்ச பெண்ணு, நீங்க நல்ல பெண்ணண்டா ரசூலுல்லாஹ் வாயில ஹைருன் நிசான்னு சொன்னார்களே, அந்த பெண்ணாகணும். இஜா நலர்த்த இலைஹா ஷர்ரத்துக்கு. உங்க மாப்பிள்ளை வந்து உங்களை பாக்குற நேரம் அவர் அப்படி மகிழ்ச்சியாக்கு. எப்படி மகிழ்ச்சியாக்கணும்? அவர் பிடிச்சி அப்படி கூச்சம் காட்டி அப்படியா? ஒரு பெண்ணுக்கு எதனால் மகிழ்ச்சி ஆக்கலாம் என்பதை போய் படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அதுக்கு எக்கச்சக்கமான விரிவுரை எழுது. அதாவது என்ன, ஒரு பெண் தன் ஆடையால், தன்னுடைய அதபால், தன் பேச்சால், ஆனா இந்த ஹதீஸ்ல நலர்த்த, நீ பார்த்தால், கேட்டால், பார்த்தால், பார்க்கிற நேரமே அவருக்கு நீங்க சந்தோஷத்தை கொடுக்கணும். இன்றைக்கு வெளியில போறவனுக்கு சந்தோஷம் கொடுக்கிற பொம்பளை எக்கச்சக்கு. ரோட்ல போறவன், சும்மா போறவனும் அவன் பின்னாடி போற அளவுக்கு இருக்கிறான். வீட்டுக்கு வந்தா அந்த பெண்ணுக்கு தெரியாது பெர்ஃபியூம் வெளியே எடுக்கிறது இல்லம்மா. இஸ்லாத்துல அது மத்தவங்க வீட்டுல நீங்க அடிக்கிறது, வீட்டுல யூஸ் பண்றது. நீங்க மேக்சிமம் உங்களுக்கு மேக்கப் பண்ணலாம் உங்க வீட்டுக்குள்ள. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிஹாது முடிஞ்சு வர்ற நேரம் ஆன முன்னாடி ஒரு ஆளை அனுப்பி, ஆண்கள் வர்றாங்க சொல்லுங்க, பள்ளி மௌலவி மைக்க பிடிச்சி பயான் முடிச்சு ஆம்பளைகள் வராங்க, வீட்டுல உள்ள பொம்பளைகளுக்கு சொல்லுங்கடா, உங்களுக்கு தேவையா? சும்மா இருங்க, அது சொல்ல தேவையில்ல. வெக்கம் இல்லையான்னு கேட்பாங்க. அட, இந்த படத்தை பார்க்க வெக்க இல்லை உங்களுக்கு, இந்த அசிங்கத்தை பார்க்க வெக்க இல்லை. பெருமானார் என்ன சொல்றாங்க தெரியுமா? பெண்களை ரெடி ஆகுங்க. அந்த நேரத்தில் ஒரு புகை பிடிப்பாங்க, வசுக்கு புகை பிடிப்பாங்க. அந்த புகை பிடிச்சா பெண்கள் அவ்வளவு வாசமா நிற்பாங்க. இந்த தலையில நாங்க வந்து அப்ப வந்து இந்த பூ வைப்பாங்க பாருங்க, மல்லிகை பூ வைக்கிற மாதிரி. இப்ப நிறைய பெர்ஃபியூம் வந்துட்டு அந்த புகை பிடிச்ச ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஷாக்கு பொம்பளைகள் வருவாங்க, பள்ளிக்கு வருவாங்க சில பேர். ஏன்னா உங்களை தடுக்க வேணாம், வந்தா தடுக்காதீங்க, நீங்க வீட்டுல தொடர்ந்தா ஓகே, உங்களுக்கு கடமை இல்ல. லா தம்னு இமானல்லாஹி அலல் மசாஜித், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு பெண் அடிமைகளை தடுக்க வேணான்ட்டாங்க. அப்ப இஷா நேரம் புகையை பிடிச்சிட்டு வந்தாங்கடா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஏப்பா, நீங்க வந்து புகை பிடிக்காதீங்க, இஷாக்கு புறவு பிடிங்க. அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகை பிடிச்சவங்க இஷாக்கு வராதிங்க, புகை புடிங்கன்றாங்க ரசூல். உங்க கணவருக்குரிய வேலையை பண்ணுங்க, இஷாவை வீட்டுல தொழுங்கம்மா. நாங்க சொல்லுவோம், ஏமா இஷாக்கு புற பிடிக்கலாதாமா? சுப்ஹானல்லாஹ், என்ன மார்க்கம். கணவன் வீட்டுக்கு வர நேரம் அது பேர் கேட்ப, இன்னொரு பொம்பளைய பார்க்காம இருக்க ரெடி ஆகணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஏண்டா, பெண்கள்ட சைக்காலஜி பேசின நேரம் இல்லை, உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க சைக்காலஜி என்ன தெரியுமா? ஆம்பளை போய் ஒரு சபையில சாப்பிட்டுட்டு சூப்பர் அண்டுவான், பொம்பளைக்கு சாப்பாடு இல்ல, அவ ட்ரெஸ் நல்லா இருக்கேன்டா 2 நாளைக்கு சாப்பிட மாட்டேன். என்ன பியூட்டி கியூனின்னு சொன்னா போதும், இவ்வளவு அழகா நிக்கிறீங்கடா, அன்றைக்கு பசியே போயிருமல்ல அப்படின்னு யாருல. அதாவது என்னுடைய ஒரு சகோதரர், அதாவது என்னோட ஃப்ரெண்ட் இருந்தார், அவர் எம்பசியருடைய டிரைவரா இருந்தார். அவர் சொல்லுவார், ஃபங்க்ஷனுக்கு போனா நிறைய பெண்கள் பெரிய பெரிய இடத்துல வருவாங்க, நிறைய வச்சிருப்பாங்க. அவ்வளவு சாப்பாடு வைக்கப்பட்டால் அந்த சாப்பாடுல பொம்பளை தொடவே மாட்டா, லிப்டிக்ஸ் அழிஞ்சிருமா, ஏதாவது எடுத்து நாக்கில வச்சு உள்ள குழுங்க பாப்பா. ஆனா மிஞ்சி தள்ளும். என்ற பொம்பளைக்கு அவட அழகுதான் முக்கியம். அல்லாஹ்வுடைய அந்த ஹியூமன் சைக்காலஜி இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ரோட்ல போற ஆம்லெட்டை காட்டாத, ஓ மாப்பிளை ரசிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தேவை, நான் பசுந்தா, நான் அழகா. அது ஹியூமன் சைக்காலஜி. அவங்களுக்கு அழகா நிக்கணும். நீங்க கிரீம வாசிக்கு வாங்க கொடுக்கணும், வெளியே போகல, வீட்டுக்குள்ள. அந்த இல்லறம் தான் இல்லறம். அதுதான் ஒவ்வொரு நாளும் உருவாகிற காதல். அல்லாஹ்வுடைய இப்ப என்னாச்சு, தலைக்கீழ அவ இருந்தா அப்படியே நாத்தன் நாரின 5 நாளைக்கு ஒரே ட்ரெஸ், பக்கத்துல போனா இவன் வாங்கி விடுவான், இவரை பார்த்து இவர் அதே சாரத்தை காய போட்டு அதே உடுப்பாரு, இவட்டை அசிக்மாட் நாத்து. எங்க சுபஹானல்லாஹ், எங்க சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை வீட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்து.
பிள்ளைகள் வருகிற நேரம் சலாம் சொல்லி அனுமதி கேட்டு வரணுமாம். என்ற இஷாவுக்கு பிறகு உங்க மனைவிக்குரிய நேரம். சில நேரங்களை தவிர மற்ற நேரம் எல்லாம் இஷாவுக்கு பிறகு உங்க பிள்ளைக்கு அந்த அதப பழக்கம். இதெல்லாம் வெக்கப்படுற விஷயம் இல்லை. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இதெல்லாம் வெக்கப்படுற விஷயம் இல்லை. இந்த அதபுகள் நம்மளிடம் இல்லை. வைஸா அமர்த்தஹா அத்தாஅத்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஹைருன் நிசா, சிறந்த பெண் யாரு தெரியுமா? இஸா நதர்த இலைஹா சர்ரத்துக்கு, அவளை பார்த்து அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க. வைஸா அமர்த்தஹா, அதாவது அத்தாஅத்துக்கு, நீங்க அவக்கு ஏவினா அவ அப்படியே கட்டுப்படுவா, அவ அப்படியே கட்டுப்படுவா. வைஸா கிப்த அன்ஹா ஹாஃபிலத்க ஃபீ மாலிக வ நஃப்ஸிஹா, நீங்க கொஞ்சம் விட்டு மறைஞ்சா, நீங்க வியாபாரத்துக்கு போனா, ஒரு கிழமை போயிட்டு வந்தா, அவ பாதுகாத்துக் கொள்வா, அவ பாதுகாத்துக் கொள்வா. உங்களுடைய சொத்தையும் அவவையும் அவ பாதுகாத்துக் கொள்வா. அவதான் சிறந்த பெண். ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியை சிறப்பான பெண்ணாக்க. சகோதரர்களை சிந்திங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இப்படி சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொன்னாங்க, உங்க மனைவிட்ட ஒரு பிழையை கண்டுட்டீங்கண்டா, நேரடியா போய் அவங்க வளைஞ்ச விழா எலும்பு நிமிர்த்த பாத்தீங்கண்டா, அதுதான் தலாக்கண்டாங்க. அப்படி செய்யாதுங்கண்டாங்க. பொறுத்து நிக்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்க மனைவி ஒரு முஃமின் இன்னொரு ஒரு முஃமின் இன்னொரு மூமினை என்ன செய்யக்கூடாது? மூமினான பெண்ணை அவன் வெறுக்க கூடாதுன்னாங்க. அப்படின்னா கணவன் மனைவியை ஒரு நாளும் வெறுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ஏன் வெறுக்க கூடாது தெரியுமா? லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினா, ஒரு மூமினை இன்னொரு மூமின், அதாவது ஒரு மூமின் ஒரு பொம்பளை, ஆம்பளை மூமின் ஒரு பெண், அந்த மூமினாவை வெறுக்க கூடாது. ஏன் தெரியுமா? இன் கரிஹ மின்ஹா ஹுலுக்கன், அவட்ட ஒரு பண்பு ரொம்ப இவருக்கு விருப்பம் இல்லாம பட்டுட்டு, ஹஸ்பண்டுக்கு என் வைஃப்ட இந்த பண்பு சரியில்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரதிய மின்ஹா ஆகர், ரதிய மின்ஹா ஆகர், இன்னொரு அவட்ட விருப்பமான பண்பை இப்ப நினைச்சுக்கோங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அவ போட்டு அடிச்சு தரமட்டமாக்காதீங்க, மெல்ல மெல்ல திருத்துங்கண்டாங்க. இப்படி குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மட்டும் இல்லாம மிக அற்புதமாக வாழ்ந்து காட்டினார்கள். ஆண்களே, இறுதியாக ஒன்று சொல்றேன், நீங்க தலைவர், அவங்க உங்களுக்கு கீழே நிக்கணும். நீங்க விரும்பின மாதிரி பேச இயலாது, அதையும் புரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி நாட்கள், ஏக காலத்துல 9 மனைவி, ஒரு மனைவியோடு இப்படின்னு தலையை பிச்சு கொள்றவங்களுக்கு 11 மனைவி, ஏக காலத்துல 9 மனைவி. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்க. லாஸ்ட் மூமெண்ட், மனைவிமாரெல்லாம் நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுறாங்க. லாஸ்ட் 7 days அந்த டைம்ல ரசூலுல்லாஹ் பார்த்து மனைவிமார் நிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் உண்ட கேட்கிறாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டுல? ரசூலுல்லாஹ்ட்ட நீங்க எந்த அநியாயத்தையும் பார்க்க மாட்டீங்க, எனக்கு விருப்பம் இவங்கள்ட்ட நான் இவங்களுக்கு 2 நாள் கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது ஜிஹாதுக்கு போகணும்னா மனைவியை கூட்டிட்டு போவாங்க. சுப்ஹானல்லாஹ், சீட்டு போடுவாங்க. சீட்டு குலுக்கினா அதுல யாரு பேர் வருவதோ, ஆயிஷா நீங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நீங்க, அவங்க யாரு பேர் வருவதோ அவங்கள கூட்டிட்டு போவாங்க. அவங்களா தீர்மானிக்க மாட்டாங்க. என்ன நியாயம்! நாட்டு ஜனாதிபதி, இந்த உம்மத்தின் தலைவர், ஹாத்தமுல் அன்பியா, நபிமாருடைய கடைசியானவர், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பெற்றவர், அப்படிப்பட்டவர் தண்ட மனைவிமார்கள்ல என்ன கேட்கலாம்? எங்களுக்கு எப்படி பேசலாம்? மனைவியோட விரும்பின மாதிரி பேசலாம் நினைக்கிறீங்களா? மனைவிமார்களுக்கு கட்டுப்பட சொல்லிக் கொடுத்த இஸ்லாம். ஆனா இதை வச்சு மனைவிமார்களே நீங்க இப்படி பேசுறீங்க, நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நல்ல விளைங்கோங்க. ஆண்களே, நீங்க எப்படி பேசணும் தெரியுமா? வைஃபோட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நாளைக்கு நான் யாரு வீட்டுல? அவங்க எல்லாம் பாக்குறாங்க ரசூலுல்லாஹ் பெருமானார் படுத்த படுக்கையில நிக்கிறாங்க, நான் நாளைக்கு யாரு வீட்டுலன்னு கேட்கிறேன். அவங்க பாக்குறாங்க சஹாபா. என்ற ரசூலுல்லாஹ் லைன் படி போவாங்க. இன்றைக்கு இவங்க, அடுத்த நாள் இவங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு. தண்ட தேவைக்கு போறவங்க இல்ல ரசூலுல்லாஹ். நீதியும் நியாயமும் அப்படி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்லலாம்? ஒரு வார்த்தை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொல்லல ஒன்றுமே. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா? என் தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போகணுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆமான்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவோட வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேல ரசூலுல்லாஹ்க்கு போக இயலாது.
ஒவ்வொரு வீட்டுக்கும் போக இயலாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பு சின்ன வயசு ஆயிஷா நாயை விட்டுட்டு போறாங்க. மற்றவங்க எல்லாம் விதவைகள், இவங்களுக்கு இதுக்கு மேல திருமணம் முடிக்க இயலாது. ஏனென்றா ரசூலுல்லாவை திருமணம் முடிச்சா அவங்க மூமீன்களுக்கு தாயா போயிருவாங்க. அவங்களோட லாஸ்டா ஆயிஷா என் முகத்தை பார்க்கட்டும், என்னோட நிக்கட்டும், என்னோட இருக்கட்டும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்லலாம்? நான் நாளைக்கு அங்க போறேன், என்ன நீங்க எல்லாம் பேசுறீங்க? எப்படி நடந்தார் ரசூலுல்லாஹ். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு ரசூலுல்லாஹ்விடம் எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ்வுடைய திட்டமாக அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியோடு எப்படி பேசினார்கள் என்பதற்கு எவ்வளவோ முன்மாதிரி இருக்கிறது. மரியம், நீ மனைவிட்ட மஷூரா கேட்க கூடாதுன்னு சில பேர் நினைப்பாங்க. அப்படியும் இல்லை. அவங்க கருத்து சொல்ற நேரம் சில வேளை உங்க லைஃப்ல அவங்க சொல்ற கருத்து சரியா இருக்கு. அதையும் லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வளர்த்த புள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாம் வகஃபலஹா ஜக்கரியா. ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கிறார்கள். அவங்க உம்மா நியத்து வச்சாங்க, பள்ளியை கொடுத்தாங்க, வளர்க்கிறார். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். சுப்ஹானல்லாஹ். என்ன அவங்க மிஹ்ராப்ல போறா, அவங்களுக்கு விதம் விதமான மஸ்ஜிதுல் அக்ஸாவுல பைத்துல் முகத்தஸ்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிற நேரம் விதம் விதமான சாப்பாடு. அண்ணானுக்கு யாத மரியம் எங்காலப்பா காலத்தை சொன்னா ஓமின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்துப்பா, இது அல்லாஹ் தந்தது. அத பார்த்த உடனே நான் வளர்த்த புள்ள, நான் ஒரு நபி, இந்த பொம்பளைட்ட எனக்கு பாடமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. உடனே அந்த இடத்துல இது ஹுனாலிக அல்லாஹ் சொல்ற எடுத்துக்காட்டி ஆன் தி ஸ்பாட். அவர் வளர்த்த புள்ள on the spot ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு ரப்பி யா அல்லாஹ் ஜுர்ரியன் தையிபா. தையிபா அதாவது மனமான, ரப்பி ஹப்லி அதாவது யா அல்லாஹ் எனக்கு கிஃப்டா தந்தரு. யா அல்லாஹ் எது தரணும்? எனக்கு சந்ததியை தா யா அல்லாஹ். ஏன் கேட்கிறார் தெரியுமா? யா அல்லாஹ் உனக்கு இம்பாசிபிளானது செய்ய முடியும் யா அல்லாஹ். நான் மரியம்கிட்ட பார்க்கிறேன், இங்க இல்லாத சாப்பாடு. உடனே அவர் சொல்றாரு, அல்லாஹ் இது யாரும் கொடுக்காட்டி நீ கொடுக்கலுமண்டா. என் வைஃப் மாதவிடாயில, நான் வயோதிபர், யூ கேன் டூ இட், உன்னால முடியும் யா அல்லாஹ். on the spot ஒரு ஆண் மகனா நின்று கௌரவமா பேசல, உடனே கேட்டார் ஹுனாலிக் என்றான் அல்லாஹ். அப்பவே கேட்டார் யா அல்லாஹ் ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஸுர்ரிய தையிபா. யா அல்லாஹ் மனமான ஒரு சந்ததி எனக்கு தாயா அல்லாஹ்னு கேட்கிறாருடா. உங்க மனைவிமார்கள்ட்ட உங்களுக்கு சில வேலை, உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கலாம். நீங்க ஆண் ஆதிக்கம் என்று சொல்லவில்லை, ஆணுடைய தலைமை, சுகமாக போகிற குடும்பம். படித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதை பாடமாகவே நான் தொடர்ந்து 1, 2, 3, 4 என்று எடுத்துக்கொண்டிருக்கு. முன்னாடி ஒவ்வொரு பெண்களுக்கும் படித்து கொடுத்து கொண்டே வருகிற நேரம் தான் இந்த நாட்டிலே சில அசம்பாவிதங்கள் நடந்து அதில் நிப்பாட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஒரு கருத்திலே நிற்கிறேன். கட்டாயமாக இன்றைக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்றுதான் குடும்பம். சரியான குடும்பத்துக்குரிய பிள்ளைகளை நாம் செய்து அனுப்ப வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகளே, மௌலைமார்களே, தயவு செய்து உட்கார வச்சு ஒரு ஹதீஸுடைய பெருமதி, ஒரு குர்ஆனுடைய ஆயத்துடைய பெருமதி இவர் இங்க நாம் உணரணும். அது சாதாரணதில்லை. வஹி கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நாவசிச்சு பேசினால் அது வஹி. அதை கல்பில் சுமந்தால், வீட்டிலே நடைமுறைப்படுத்தினால் நிறைய பிரச்சனைகள் போய்விடும். நாம் நம் அறிவால் தேட போனால் எங்களை விட அறிவாளிகள், ராக்கெட் சயின்ஸ் பேசக்கூடிய அமெரிக்கர்கள் இரவை கிளப்பில் கழிக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கு? இங்க உள்ள உம்மாமார்கள் போய் ராத்திரி கிளப்ல போய் விபச்சாரம் நடத்திவிட்டு வீட்டுக்கு வந்து கதவை திறந்தா புள்ள தூங்கின அந்த பிள்ளைக்கு எப்படி? நான் ஃபைனலா ஒரு வார்த்தை சொல்றேன். நான் மீடியாவில் அண்மையில பார்த்த உண்டு. என்ன சொல்றாங்க தெரியுமா? அங்க வயசுக்கு வந்தா பொம்பளை பிள்ளைய கொண்டு போய் உம்மாமார்கள் சொல்றாங்க, கிளப்ல விட்டுட்டு டோன்ட் பி பிரெக்னன்ட் ஆகிறாத, ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, போய் என்ஜாய் யுவர் செல்ஃப். சுப்ஹானல்லாஹ், நான் போய் சொல்லவில்லை, வல்லாஹி அம்மாமார்கள் கிளப்ல அனுப்பிட்டு அவங்க சொல்றாங்க செக்ஷுவல் என்ஜாய்மெண்ட் தேவை, அந்த வயசுக்கு தேவை, ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துருங்க, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இது பண்ணுங்க, பிரெக்னன்ட் ஆகக்கூடாது, என்ஜாய் யுவர் செல்ஃப். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சொல்லி கொடுக்கிறார்கள்? அவர்கள் படித்தவர்கள், அவர்கள் மிக அறிஞர்களாம், ராக்கெட் சயின்ஸ் பேசுகிறார்களாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கற்பின் பெருமதியை நாம் உணர்ந்திருக்கிறோம். தாய்மை என்றால் அது என்னன்னு நாம் பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய, அதனால் சொல்லுகிறேன், துனியா மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போகிறது. அதை கௌரவமாக பேசுகிறார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் என்கிறார்கள்.
கற்பப்பை சுதந்திரம் வேணும் என்கிறார்கள். அப்படி சொன்னவர்களுக்கு விருது கொடுக்கிறார்கள். எனக்கு தெரியாது அது எப்படி விருது கொடுப்பதற்கு தகுதி என்று. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரை மன்னித்து அருள் புரிவானாக. நிர்வாகிகளிடம் மௌலிமாரிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏண்டா 8:30 கம்ப்ளீட்டா முடிங்கன்னாங்க, அப்புறம் 8:40க்கு பிரேக் அடிக்கிறாங்க. அதனால இன்னொரு 10 நிமிஷம் போச்சு. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, உண்மையாக இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் வாயால் பேசவில்லை, கல்பால் பேசினேன். எங்க குடும்பங்கள் வாழணும் என்று பேசினேன். மன்னிப்பு கேட்கிறேன், முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.